بسم الله الرحمن الرحيم. அன்பின் சகோதரர்களே, நடந்து வரக்கூடிய இந்த விவாதத்திலே ஆரம்பம் முதல் எதிர்த்தரப்பு சகோதரர்கள் தலைப்புக்கு வெளியில போறீங்க என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் உண்மை நிலவரம் என்ன தெரியுமா? ஒப்பந்தம் போட்டது ஒரு கூட்டம், இங்கே வந்திருப்பவர்கள் வேறொரு கூட்டம். அதனால என்ன நடந்துச்சுங்கிறது தெரியல. ஆரம்பத்தில் சொன்ன தலைக்கும் முட்டுக்காலுக்கும் மொட்டை தலைக்கு முடிச்சு போடுறாங்க, அது மாதிரிதான் நடந்துட்டு இருக்குது. ஒப்பந்தம் போட வரும்போதே ஒப்பந்தத்துல வச்சு தெளிவாக ஒப்பந்தம் என்ன எழுதப்பட்டிருக்குது? தலைப்பு இஸ்லாத்தின் அடிப்படை மூலாதாரம் எதுன்னு கேள்விக்குறியோடு தான் தலைப்பு இருக்குது. நாம இப்ப ஸ்கிரீன்ல போடுறோம், எதுன்னு வச்சுக்கிட்டு அதை பேச முடியுமா? அவங்க நிலைப்பாடு எப்படி இருக்குது? நம்ம நிலைப்பாட்டுக்கு முன்னாடி இஸ்லாமிய சட்ட அமலாக்க சங்கத்தின் நிலைப்பாடு, இஸ்லாமிய அடிப்படை சட்ட மூலாதாரங்கள் அல் குர்ஆனும் அஸ்ஸுன்னாவும் இஜ்மாவும் கியாஸுமாகும். உங்க நிலைப்பாடு தானே. இப்ப எங்க நிலைப்பாடு என்ன? நாங்க நிலைப்பாடு போடுறோம். ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தின் நிலைப்பாடு இஸ்லாத்தின் அடிப்படை மூலாதாரம் வகியாகும். இப்படி அல் குர்ஆனும் ஆதாரபூர்வமான நபிமொழி மட்டுமே, இதை பின்பற்றுவது மட்டுமே நேர்வழி. இவை அல்லாத இஜ்மா கியாஸ் நபித்தோழர்களின் சொல் செயல் அங்கீகாரத்தை இஸ்லாத்தின் மூலாதாரம் என்று பின்பற்றுவது வழிகேடாகும். மேலும் நீங்கள் ஏற்றுக்கொண்டுள்ள மதுரபுகளிலும் தப்சீர்களிலும் சட்ட நூல்களிலும் இஸ்லாத்திற்கு எதிரான சட்டங்களும் அசிங்கங்களும் ஆபாசங்களும் நிறைந்து காணப்படுகிறது என்பது எஸ்ஐடிஜே நிலைப்பாடு என்று சொல்லி எழுதும் போது தலையாட்டிட்டு இருந்தீங்களா இல்லையா? அப்ப என்ன சொல்லிக் கொள்ளணும்? சட்டங்கள்லாம் போடாதீங்க, சட்ட மதுரபுல போடாதீங்க சொல்ல வேண்டியதானே. அப்ப குர்பானுக்கு போற ஆறுதல் ஆட்டுற மாதிரி உட்கார்ந்து ஆட்டுங்களா இல்லையா? அப்ப ஆட்டிவிட்டு இங்க உட்கார்ந்துக்கிட்டு தலைப்புக்கு வரையில் போகிறார்கள். நாங்கள் பேச மாட்டோம். ஏன் பேச மாட்டீங்க? தலைவாங்கி பதில் சொல்ல முடியுமா? பதில் சொல்ல முடியல. அதனால தலைப்பு முதல்ல தலைப்பு அவரே சொல்றாரு. அவர்தான் தலைப்பு போட்டு நாங்க என்ன செய்ய? சரியான கேள்வி. தலைப்பு போட்டவர் பயான் பேசும்போது 18 கேள்விகள் கேட்போம், விவாதத்தில் தான் கேட்போம். கடைசியில் அவரே விவாதத்தில் இல்லை. ஒப்பந்தம் போட்ட ஒரு கூட்டம் சம்பந்தம் இல்லாம 10 பேர் உட்கார வச்சு அவங்க எதிர்த்தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரியுமா? ஒப்பந்தத்தை போட்டு மௌலவி குர்ஆன் இஜ்மா கியாஸ் தான் பேச போறோம், அப்படியே பேசிடுறேன். இங்க உட்கார்ந்ததுனால அந்த விளைவு என்ன செஞ்சிருக்கேன்? ஒப்பந்த பேப்பர் தாங்க, அந்த வீடியோவை காட்டுங்க. 9 மணி நேரம் ஒப்பந்தம் போட்டுமா இல்லையா? 1 மணி நேரமா 2 மணி நேரமா? 9 மணி நேரம் கத்திருக்குது. 9 மணி நேரம் போட்ட ஒப்பந்த வீடியோவையாவது எடுத்து பாத்தீங்களா? அதையும் பார்க்கல, இதையும் பார்க்கல. முழுக்க அந்த குப்பையிலே உட்கார்ந்து இருந்ததுனால இந்த கேள்விகள். அதனால தௌஹீத் ஜமாத் போட்ட ஒப்பந்த விதியை நீங்கள் ஒத்துக்கொண்டு இந்த அத்தனை பேர் கையெழுத்திட்டு இருக்கிறீங்க. நீங்க உங்களுடைய இஸ்லாமிய சட்ட அமலாக்க சங்கத்தினுடைய லெட்டர் பேட் எங்கிறது இல்ல, இஸ்லாமிய சட்ட அமலாக்க சங்கத்தினுடைய லெட்டர் பேரை காட்டிக்கிட்டு இதுல அத்தனை பேரும் யார் யார் கையெழுத்து போட்டோம் ஒரிஜினல் காப்பி அப்படியே இருக்கிறது. இப்படி கையெழுத்து போட்டு இங்க நாங்கள் தலைப்புக்குள்ள பாட்டோம் வந்தா மாட்டிக்கிறீங்கன்னு தெரியும். அதனால இந்த பேச விட்டுட்டு கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லும்படி அன்பா கேட்டுக் கொள்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, குர்ஆன் ஹதீஸ் அல்லாமல் வேறு அடிப்படைகளுக்கு சென்றால் கண்டிப்பாக அது நம்மை வழிகேட்டுக்குத்தான் அழைத்து செல்லும் என்பதை நிரூபிக்கும் விதமாக மதுரை நூல்களில் இருந்து ஏராளமான அபத்தங்களை எடுத்துக் கொண்டோம். குர்ஆன் ஹதீஸை தாண்டியவர்கள் வேறு சில விஷயங்களை ஆதாரமாக இருக்கிறார்கள். அதெல்லாம் எவ்வளவு அபத்தமானது என்பதை தெளிவாக நிரூபித்தோம். அது உங்களுக்கு திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு சிறுமியுடைய உறுப்பு சிதையும் வகையில் சிறுமியுடன் உடலுறவு கொண்டால் அவனுக்கு தண்டனை இல்லை என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். இது எந்த குர்ஆன்ல இருந்து எடுத்தீங்க, எந்த ஹதீஸ்ல இருந்து எடுத்தீங்க, இது எப்படி சரியாகும் என்று கேட்ட பதில் இல்லை. நோம்பு வைத்திருக்கும் போது மிருகத்துடன் உணவு கொண்டால் நோம்பு முடியாது. எல்லாம் ஆய்வு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஹராமிகளுக்கு ஒரு மூவிக்கு ஆய்வு சொல்ற மாதிரி இல்ல. எல்லாம் யாரு மிருகத்தோட சேர்ந்தவனுக்கு நோம்பு முடியுமா முடியாதா? நீ நாய் பணியோட சேர்ந்தீங்கன்னா நோம்பு முடியுமா முடியாதா? ஹராமிகளுக்கு சட்டம். எல்லா சிந்தனை கூட ஹராமான வகையிலே போய் செஞ்சிருக்கிறாங்க. அடுத்து பாருங்க, பெண் காய்ந்த விரலை நோம்பு வைத்துக் கொண்டு ஒரு பொம்பளை காய்ந்த விரலை
தன்னுடைய மர்ம உறுப்புக்குள் விட்டுக் கொண்டால் நோம்பு முடியாது. ஈரமான வேலை விட்டா நோம்பு முடிஞ்சிடும். அற்புதமான ஆய்வு. இதுக்கெல்லாம் பதில் கேட்டோம். தொலைத்த இமாமை குர்பான் கொடுக்கலாம். இந்த நாய்க்கு பண்ணி நாயோட மனுஷன் சேர்ந்து பிறகு மனித குழந்தை மிருகம் சேர்ந்து மனுஷனா பிறகுது. அந்த குழந்தை குரான ஓடினாலும் அது இமாமா வேலை செஞ்சாலும் கத்திபா இருந்தாலும் அதை வந்து குர்பானி அறுத்து தின்றலாம் அப்படின்னு சொன்னாங்க. இது என்னங்க அப்படின்னு கேட்ட பதிலையே காணும். அடுத்து பாருங்க, அடுத்தவங்க கொண்டாடி விபச்சாரம் பண்றது அடுத்தவங்க கொண்டாடி விட அவன் வந்து அடுத்தவங்க கொண்டாடின்னு தெரிஞ்சா கூட அவனுக்கு தண்டனை இல்லை, அவன் சொல்லிதான் பிரச்சனை இல்லை என்று சொன்னார்கள். கேட்டா பதில காணும். அடுத்து கஞ்சாவை பத்தி கேட்டோம். கஞ்சா குடிக்கலாம் இருக்குதுங்க, பொதுமக்களுக்கு சொல்லக்கூடாது, சிறிதளவு சாப்பிடலாம் இருக்குது. இதுக்கு பதில கேட்டா வாயை திறக்கிறது இல்லை. அடுத்து பாலிசி தொழுகையில வந்து காட்சி மொழியில புராண ஓதலாம், தௌராத்தை ஓதலாம், பைபிள ஓதலாம். பைபிள் தான் அவங்க நெருக்கமா இருக்குது. இந்த மதுரையே அவங்க ஆரம்பிக்கும் போது பைபிள் ஆரம்பிக்க மாட்டாங்களா என்ன, அந்த பைபிள ஓதலாம் அப்படின்னு சொல்றீங்க. இது எப்படி சரியான சட்டமா? இது என்ன இஜ்மாரி ஆசைன்னு கேட்டோம். பதிலுக்கான வாயவே சொல்லல. அடுத்து பாருங்க, ஹஜ்ஜுல ஒரு பொம்பளை ஹஜ்ஜுக்கு போனா வெட்டப்பட்ட உறுப்பை எடுத்து சொல்லிக் கொண்டால் அல்லது ஒரு கழுதையுடைய உறுப்பை தன்னுடைய இதுக்குள் நுழைத்துக் கொண்டால் அவருடைய ஹஜ்ஜு முடியுங்கிற டாபிக் இல்ல. அது காரணம் என்ன? அவங்களுக்கு முழுசா சுகம் கிடைச்சிருக்கு, அதனால முடியும். அதான் காரணம். அதே நேரத்துக்கு ஒரு ஆம்பளை மாட்டோட போய் செய்யறான், மிருகத்தோட போய் செய்யறான், அவன் ஹஜ்ஜு முடியாது. ஏன் முடியாது? அது இடம் பெருசா இருக்குல்ல, இடம் பெருசா இருக்கான். இது மகள்ளி அற்புதமான ஆய்வு. இடம் ரொம்ப பெருசா இருக்குது, முழுசா சுகம் கிடைக்கல. இப்படி கேவலமா அதிகமா எழுதி வச்சிருக்கீங்க, இதெல்லாம் பதில் சொல்லணும்னு கேட்டா ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அதை தெளிவா வளர்க்கிறோம். ஒப்பந்தத்தில் இருக்கு சொல்லி இவ்வளவு விஷயத்துக்கு பதில் சொல்ல வேண்டும். இன்னும் சில விஷயங்கள் அவர்களுக்கு நான் கேட்கிறேன். ஆதாரங்கிற பேர்ல லைட்டா அப்படி காட்டிட்டு போனாங்க. ஆனா பாரதிய இருக்கிற உருப்படியான கேள்வி அவங்க கேட்கல. அவங்க கேட்காட்டாலும் அந்த விஷயங்களை நாங்க விட மாட்டோம். நீங்க எதெல்லாம் இஜ்மா கிளாஸுக்கு ஆதாரம் சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களோ அதுக்கு ஆதாரம் அத்தனை வைங்க. என்ன சொன்னீங்க? வஜபத்து ஒரு அடிச்சு சொன்னாங்க. ஒரு மையத்து வந்தோடனே மற்றவங்க சொன்னாங்க வஜபத்து. அது என்ன வாதம் வச்சீங்க? போற போது வஜபத்து சொல்லிட்டு ஆதாரம் ஆயிருமா? அதுல என்ன வாதம்? அதுக்கு பின்னாடி உங்களுடைய கேள்வி என்ன? அதை சொல்லலையே நீங்க, அதை சொல்லுங்க, நாங்க பதில் சொல்லுவோம். அடுத்து சொன்னாங்க செய்யும் அந்த வசனத்தை சுட்டி காட்டி உள்ளவர்களுக்கும் அதிகாரம் அடைந்தவர்களுக்கு கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னாங்க. அதை வைக்கும் போதே அவங்க நேரம் கொடுத்து போச்சு. அதுக்கு முன்னாடியே வைக்கணும்ல, அதுக்கு முன்னாடி வைக்கல. சும்மா 10 ஆதாரத்தை காட்டியிருக்கோம், 10 புராண வசனத்தை காட்டியிருக்கோம். அது என்ன வாதம் வைக்கிறீங்க? அது என்ன உங்களுடைய கேள்வி? உங்க நேரம் கொடுத்தது ஒழுங்கா வாதம் வைக்கிறீங்க. அடுத்து ஞாபகப்படுத்த வேண்டாம, தெளிவா வாதம் வைக்கணும். அடுத்து பாருங்க, இந்த தூரு தூரு ஹைலு 2 அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா சலாத்து பக்கம் குரான் வருது, அதுக்கு தூருன்னு ஒரு அர்த்தம் இருக்குதான், ஹைலுன்னு அர்த்தம் இருக்குதான், கருத்துறைப்பாடு இருக்குதான். சரி, கருத்துறைப்பாடு இருந்து போகுது. அதுல உங்களுடைய வாதம் என்ன? கருத்துறைப்பாடு இருக்கிறதுனால உங்களுக்கு இஜ்மா ஆகுமா? இஜ்மாவுக்கு ஆதாரம் ஆகுமா? எத்தனை விஷயம் கருத்துறைப்பாடு இருக்கிறதுல ஆதாரம் உங்களுக்கு? உங்களுடைய வாதங்களை வைக்க வேண்டும். அப்ப இதெல்லாம் அவங்க தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறாங்க. அடுத்து ஷாரானுடைய கூட்டத்துக்கு ஒரு பதிலை சொன்னாங்க. ஷாரானி தன்னுடைய புத்தகத்தில் இல்லாத விஷயங்கள் நிறைய சேர்த்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு ஒரு ஆதாரம் நூலையும் சொன்னாங்க. அந்த நூலை அவர்கள் வாசிக்கணும், அந்த நூல் பேரை சொல்லட்டும், அந்த அரண் விவாதத்தோட ஷாரானி என்ன சொன்னாங்க தெளிவாக அவர்கள் என்ன செய்யணும், வாசிக்க வேண்டும். சரி, ஒரு பேச்சுக்கு ஷாரானி அப்படிதான் சொல்லியிருக்கிறார். அவங்களுக்கு தெரியுமாங்க, ஷாரானி அப்படித்தான் சொல்லியிருக்கிறாரு. எப்படி சொல்லியிருக்காரு? என் புத்தகத்தில் இல்லாத சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. வச்சுக்கிட்டா கூட நீங்க என்ன செய்யணும்? நியாயமானவங்களா இருந்தா ஷாரானி நிறைய கலந்து போச்சு, எது சரி எது தப்புன்னு தெரியல, மொத்தத்துல ஷாரானியை தூக்கிடுவோம் அப்படிலாம் நீங்க முடிவெடுக்கணும். இப்ப நீங்க லிஸ்டம் கொடுக்கணும். ஷாரானியுடைய கூற்றுகள்ல எழுத்துக்கள்ல அவர் எழுதிய புத்தகங்கள்ல எதெல்லாம் இடைச்சொல்கள் செய்யப்பட்டது, புயல்களால் சேர்க்கப்பட்டது, எதெல்லாம் அவர் ஒழுங்கா எழுதுனது, அதை எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க, அந்த லிஸ்ட் கொடுக்கணும். ஏன்னா நீங்க சொன்னீங்கல்ல ஷாரானி மாம் சொல்றாரு புயல் சேர்த்துட்டாங்கன்னு, அது கூட உங்க கருத்துப்படி சந்தேக முடியதாயிருச்சுல, அதை கூட வேற ஒருத்தர் சேர்த்துக்கலாம்னு உங்க வாய்ப்படி பார்த்தா அப்ப இந்த இருக்கவர்கள் தெளிவாக பதில் சொல்லணும். அடுத்து நம்ம புராண வசனத்தை தெளிவாக சொல்லணும். வளவுள்ள நபர் மின்புள்ளி திருநாட்டின் அந்த வசனத்தை வாசிக்காட்டு
அது நம்ம என்ன சொன்னோம், இது இஜ்மாவுக்கு எந்தெந்த ஆதாரம் இருக்கு அப்படின்னு கேட்டோம். எல்லாம் இவங்க காட்டக்கூடிய ஆதாரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க இஜ்மான்னு ஒண்ணு சொல்லுவாங்க, நம்ம வசனத்துல அது இருக்காது. இப்படித்தான் இவர்கள் காட்டிய எல்லா வசனங்களும் அமைந்திருக்கிறது. அந்த வசனத்துல என்ன இருக்குது, நபரன் இருக்குது, புறப்பட்டு செல்ல வேண்டாமா, இவங்க வச்சு ஒருத்தருங்க ஆய்வு செய்ய வேண்டாமா அப்படின்னு எடுத்து வைக்கிறாங்க. தெளிவா புறப்பட்டு போகணும். ஆதாரம் ஒரு நடிகை, ஒரு குரான் வசனம், ஹதீஸ், இதையெல்லாம் அறிந்து கொள்வதற்கு புறப்பட்டு போய் அது மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயம் நமக்கு தெரிந்து விட்டால் அடுத்தவங்களுக்கு சொல்லணும். நாங்க இதை மறுக்கலையே, மார்க்கத்தில் தெரிந்தவர்கள் இருப்பார்கள், தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் மார்க்கத்தை சொல்லணும். இதை நாங்க மறுக்கலையே, ஒத்துக்கொண்ட விஷயம் தானே. ஆனா தீன் என்பது என்றால் குரான், ஹதீஸ், அப்புறம் இஸ்மாக்கு சேர்த்து அடிக்கடி வசனத்துல இருக்குது. அதான் நம்ம கேட்கிறோம். அதே வசனத்துல ஒரு இந்தியும் கௌரவமும் தன்னுடைய சமுதாயத்தை அவர்கள் எச்சரிப்பதற்காக புறப்பட்டு செல்ல வேண்டாமான்னு இருக்குது. நீங்க என்ன சொல்றீங்க, இஜ்மாக்கிறார் அப்படின்னு சொல்றீங்க. இந்த மதம் அசிங்கத்தெல்லாம் பட்டியல் போட்டோம். இது குரான் கிடையாது. அதுல எந்த மூமெண்ட்டும் கருத்துப்பாடு இருக்காது. நாங்க சொன்ன பட்டியல் போட்ட அந்த அசிங்கங்களை கேவலங்களுக்கு எந்த ஒரு மூமெண்ட் இது குரான் இருக்குன்னு சொல்ல மாட்டான். நபிகள் நாயகம் சொல்ல சொன்னாங்கன்னு எந்த ஒரு மூமெண்ட் சொல்ல மாட்டான். ஆனா நீங்க என்ன செய்றீங்க, இதெல்லாம் மாற்றம்னு கிதாபுகள் எழுதி வச்சிருக்கீங்க. அப்ப உங்க கருத்துப்படி பார்த்தா இது இஜ்மாவில் இருக்கணும் அல்லது கியாஸ்ல இருக்கணும். இஜ்மாலே இருக்காது, கியாஸ்ல இல்லைன்னு சொன்னா அப்ப இந்த குப்பை எழுதி வச்சீங்க. ஆனாலும் மாற்ற ஆதாரம் குரான்ல அறிவிக்கிற இஜ்மாவுல கியாஸ் இல்லைன்னு சொன்னா அப்ப இது எதுக்கு எழுதி வச்சீங்க. மார்க்கத்தை எச்சரிக்கணும் அப்படின்னு குரான்ல இருக்குது. இந்த அல்லாஹ்வுடைய வசனம் சொல்கிறது, இந்த அசிங்கத்தை போட்ட எச்சரிக்கிறத விபச்சாரத்தை தூண்டுவதா, துபுருக்குள்ள கைய விடுறது, படுத்துக்குள்ள கைய விடுறது, மாட்டோட போய் சேர்றது, பன்னியோட சேர்றது, நாயோட போய் சேர்றது, வெட்டப்பட்டத்துக்கு சொல்லி வைக்கிறது, இதெல்லாம் எச்சரிக்கக்கூடிய விதமா, இதெல்லாம் எச்சரிக்கக்கூடிய லட்சணமா? அப்ப என்ன காட்டீங்க, நீங்க செய்யறதுக்கும் அந்த வசனத்துக்கு எல்லாருக்கும் சம்மதம் இல்லை. அன்பிற்குரிய சகோதரர்களே, அவங்க இஜ்மாவுக்கு எடுத்து வச்ச ஒரு ஆதாரம் கூட நிக்கல, ஒரு ஆதாரம் கூட உருப்படியான ஆதாரம் கிடையாது. எல்லாத்துக்கும் அது ஆதாரம் இல்லை என்பதை நிரூபித்து விட்டோம். அல்லாஹ்விலிருந்து வந்துள்ள வகை மட்டும்தான் ஆதாரம் என்பதற்கு ஏராளமான செய்தியை காட்டும். இவங்க இஜ்மா கியாஸ்ல எப்படி இஜ்மா எடுத்துக்கிறாங்க பாருங்க. குர்ஆன்ல வந்து கஸஸ்ல 9வது ஆயத்துல வருது, ஃபிரௌனுடைய மனைவி சொல்லுவா, அந்த ஃபிரௌன் மூசா நபி வந்து கண் குளிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இவங்க தாய்லி புக்ல பெருசா பாராட்டக்கூடிய இப்னு அரபி, அவங்க வந்து பெரிய ஷேகுல் ஆரிஃபி, அந்த இப்னு அரபி வந்து தாய்லி புக்ல அவர் ரொம்ப பெருசா பாராட்டுறாங்க, அவரை கருத்துக்களை எடுத்து வைக்கிறாங்க. அதை இப்னு அரபி சொல்றாரு, அவரை வந்து இவங்க ஏற்றுக்கொண்டு அறிஞராக இருப்பதை மரியாதையா பேசுறாங்க. மரியாதையா பேசுவது தகுதியான ஆள் கிடையாது. அது இப்னு அரபி சொல்றாரு, وَقَالَ قُرَّةُ عَيْنٍ لِفِرْعَوْنَ بِالْإِيمَانِ الَّذِي أَعْطَاهُ اللَّهُ عِندَ الْغَرَضِ. ஃபிரௌன் மூழ்கடிக்கப்படும் பொழுது அல்லாஹ் அவருக்கு கொடுத்த ஈமான் தான், ஈமானின் காரணமாகத்தான் மூசா நபி ஃபிரௌனுக்கு கண்குளிர்ச்சியா இருந்தார். யாரு கண்குளிர்ச்சியா? ஃபிரௌன் வந்து மௌத்தாகும் போது முஸ்லிமா மௌத்தானான். அவர் சொல்றாரு, فَقَبِلَهُ طَاهِرًا مُطَهَّرًا لَيْسَ فِيهِ شَيْءٌ مِنَ الْخُبُثِ. அந்த ஃபிரௌன் அவர் பரிசுத்தமானவராக எந்த விதமான பாவம் செய்யாதவராக கைப்பற்றப்பட்டார். இப்னு அரபி வந்து இது குசூசுல் ஹிகம் என்ற நூல்ல வந்து 271 பக்கத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இவங்க பாராட்டக்கூடிய இவங்க இஜ்மா கியாஸ்ல இப்படிதான் எல்லா நேரம் செய்வாங்க. ஃபிரௌனை வந்து முஸ்லிம் ஆக்குவாங்க, ஒட்டுமொத்த சமுதாயம் காசுன்னு சொல்லிட்டு இவங்க செய்வாங்க, இது இவங்க முஸ்லிம் ஆக்கி விட்டுருவாங்க. இன்னும் இப்னு அரபி சொல்றாரு, وَإِنْكَانَ فِرْعَوْنُ عَيْنَ الْحَقِّ فَصُورَةُ فِرْعَوْنَ. ஃபிரௌன் தான் அல்லாஹ்வாக இருந்தாலும் அந்த தோற்றம் ஃபிரௌனுக்குரிய தோற்றம் தான். ஃபிரௌனுக்கு உருவம் இருக்குமா இல்லையா? அந்த உருவம் ஃபிரௌனுக்குரிய உருவம் தான். ஆனா ஃபிரௌன் யாரு? அல்லாஹ். யார் சொல்றா? இப்னு அரபி. இவங்க தாரி புக்ல பெருசா பாராட்டுறாங்களா இப்னு அரபி? அந்த தாரி புக்ல வந்து இவங்க பாராட்டக்கூடிய அந்த இப்னு அரபி சொல்றாரு, தாரி புக்ல வந்து அது மாதிரி மதவர்கள் வருது. ரசூல் முஹம்மது அல்லாஹ் பாலத்தை 498 பக்கத்துல வந்து நமக்கு எல்லாம் தெரியும். லைலத்துல் கத்ர் 2 மாசத்துல இருக்குன்னு சொல்லி இப்னு அரபி சொல்றாரு, லைலத்துல் கத்ர் வந்து ஷாபான்ல இருக்கலாம், ரபியுல் அவ்வல் ரபியுல் ஆஹிர்ல இருக்கலாம். அல்லாஹ் குர்ஆன் சொல்லிருக்காரு, இன்ன அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். குர்ஆன் லைலத்துல் கத்ர்ல இறக்கணும். ஷஹ்ரு ரமதான் வந்து உன்சில ஃபீ குர்ஆன், ரமதான் மாசத்துல குர்ஆன் இறங்கி குர்ஆன் சொல்லி காட்டுது. தாரீஃப்ல எழுதி வச்சிருக்காங்க. இப்னு அரபி சொல்றாரு, லைலத்துல் கத்ர் எங்க இருக்கலாம்? அது ஷாபான் மாசத்துல இருக்குது. தெளிவா குர்ஆனுக்கு மாத்திரமா இவங்க அங்க எழுதி வச்சிருக்காங்க.
இந்த அஞ்சலமே ஷேக் ஆரிஃபின்னு சொல்றாங்க. அவங்க சொன்னாங்க இஜ்மாங்கிறாங்க. ஆனா அவங்க நேரடி குர்ஆனுக்கு மாற்றமா ஹதீஸுக்கு மாற்றமாக இப்படி சொல்லி வச்சிருக்காங்க. இதுதான் உங்க இஜ்மா, இதுதான் உங்களுடைய இஜ்மா, இதான் உங்களுடைய கியாஸ். பார்த்துக்கங்க எந்த அளவுக்கு இந்த இஜ்மா கியாஸ் கஷ்டம் இருக்குன்னு சொல்லி. அது போன்று வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله كفى وسلام على عباده الذين اصطفى. أما بعد. அன்புக்குரியவர்களே, ரொம்ப நிதானமாக காலையிலிருந்து இந்த விஷயங்களை பார்த்துக் கொண்டு நீங்க கேட்டுக்கொண்டிருக்கீங்க. ஏன் திடீரென்று ஆவேசப்படணும்? சரத்து இப்படித்தான் ஏன் மூடி ஆவேசப்படணும்? தெரியாமல் இருக்குது. சரத்தை பொழுது விட்டிருக்கிறீங்களே, தெரியாமல் இருக்குது. சரத்து நிபந்தனை எழுதினவர் இந்த விவாதத்தில் இல்லை என்கிறார். அப்படி ஒரு நிபந்தனை இருக்கிறார். விவாதம், அந்த நிபந்தனை எழுதினவர்கள் இங்கே விவாதத்தில் அமர வேண்டும் ஒரு நிபந்தனை போட்டிருக்கிறீங்களா? அதை மீறி இருந்தால் தான் நீங்க சுட்டிக்காட்டணும். அப்படி ஒரு நிபந்தனை போடப்படவில்லை. யாரு வேண்டும் என்றாலும் நீங்க கூப்பிடுவாங்க. அப்படித்தான் இது சொல்லப்பட்டுச்சு. அதுக்கு பின்னாடி ஏன் அவங்க உட்கார்ந்து குறை சொன்னீங்க? நிபந்தனை இல்லாதது பேசாதீங்க. நாம கேட்கிறோம், தலைப்பில விவாதமா நிலைப்பாட்டில விவாதமா? தலைப்பில விவாதமா நிலைப்பாட்டில விவாதமா? தலைப்பில பேசுவோம். ஃபிக்ஹ் என்பது உசூலுக்கு கீழால் வருகிறது. ஃபிக்ஹில் உள்ள சட்டங்கள் எங்கிருந்து வந்தன? குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ் ஸஹீஹிலிருந்து வந்தது. மூலாதாரத்தை முதலில் நிறுவுங்கள், அதற்கு பிறகு ஃபிக்ஹ் இருக்கிறது. ஆபாசத்தை பற்றி பேச வேண்டும் ஆசை இருக்கிறார், அதுக்கு தனி தலைப்பு கொடுங்கள். ஃபிக்ஹிலே இருக்கும் ஆபாசங்கள் பேச வரும். இப்ப ஆபாசத்தை யாரு கலைக்கிறீங்க? 50 வருவது. ஆபாசத்தை ஏன் தேடுறீங்க? அதெல்லாம் நீங்க 50 தான் போகுது. திரும்ப இந்த சகோதரர் கேட்கிறார், சலாசத்து குருவில இஜ்மாவுக்கு என்ன ஆதாரம் இருக்கிறது இருக்கிறார். 3 முறை சொல்லிட்டேன். அகீமு ஸலாத்துல என்ன இஜ்மா இருக்கிறதுன்னு கேட்டார். தொழுகையை நிலைநாட்டுங்கள். எல்லா அறிஞர்களும் மூமின்களும் அந்த ஆயத்திலே தொழுகைதான் சொல்லப்பட்டிருக்கிறது என்று ஒற்றுமைப்பட்டார்கள். அப்ப அவங்க கேட்டாங்க, அல்லாஹ் வஹீல சொன்னதை பின்னால ஏன் ஒற்றுமையை கேட்டார்கள்? நாம கேட்டோம், அல்லாஹ் தஆலா வஹீலை சொன்ன எல்லாவற்றிலும் எல்லாம் ஒற்றுமையா? அப்ப ஒற்றுமைப்படாத ஆயத்துகளின் கருத்துகளில் மூமின்கள் எல்லோரும் ஒன்று சேரவில்லை. எந்த ஆயத்தினுடைய கருத்திலே ஒற்றுமைப்பட்டார்கள் அதிலே மூமின்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். அதுக்கு பெயர் இஜ்மா. நான் இவங்களை இவ்வளவு நேர விவாதத்தில் இருந்து புரிந்து கொண்டா இஜ்மாவை இவங்க தப்பாக புரிஞ்சுட்டு வந்துட்டாங்க. இஜ்மா என்பதை ஒரு பிழையான கண்ணோட்டத்தில் வெளியே வந்துட்டாங்க. இஜ்மா என்பது குர்ஆன் ஹதீஸுக்கு அப்பால் போயிட்டு ஒரு 4-5 உலமாக்கள் ஒரு கோலையில் ஒன்று கூடி இதுதான் புதிய சட்டம் என்று சொல்றதுதான் இஜ்மா அனுமதித்தாங்க. அதை நாங்க சொல்லவே இல்லை. அப்படி ஒன்றல்ல இஜ்மா. குர்ஆனில் ஹதீஸில் இருக்கிறதில் ஒற்றுமை காண்பது இஜ்மா. அதுக்கு தான் கேட்கிறோம், இஜ்மா இல்லை என்றால் குர்ஆனை காட்டுங்கள். இஜ்மா இல்லை என்றால் நீங்கள் உங்களுடைய காபாவை காட்டுங்கள். இஜ்மா இல்லை என்றால் சஃபா மர்வாவை காட்டுங்கள். திரும்பி கேட்கிறோம். ஷாரானியுடைய கிதாபை படிக்க சொன்னார்கள். இங்கே ஷாரானியுடைய கிதாபுகளையும் ஆதாரத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று சரத்து போட்டிருந்தால் அதை கொண்டு வந்திருக்கோம். இங்க என்ன போடப்பட்டிருந்தது? குர்ஆனும் ஹதீஸும் தான் நீங்க பேசணும்.
அதனால நாங்க அதை பத்தி பெருசா எடுக்கல. ஆனாலும் கட்சியில வந்துட்டு இருக்குது, உங்களுக்கு மின்னணு கிதாபை கொடுக்கிறோம், உடனே எடுத்துட்டோம், மின்னல் எடுத்து காட்டுறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப மதுஹபில் இருந்து தாவி இப்னுல் அரபிக்கும் இங்கே எங்க தொடர்பு நமக்கு? இப்னுல் அரபி ஷாஃபி மதுஹபுடைய இமாம் இருக்கிறார். இப்னுல் அரபியா இந்த சிறுவனை இருக்கு எல்லாரும் பின்பற்றாங்க. இப்னுல் அரபி எங்க உள்ளதை தூக்கி வச்சீங்க? தலைமுக்குள்ள வாங்க, இதைத்தான் பேசணும். இப்னுல் அரபி என்ன எழுதுகிறீங்க? நமக்கு என்ன? யாரு எழுதி வச்சிருக்கட்டும். மூலாதாரம் இஜ்மாவும் கியாஸும் மூலாதாரமா இல்லையா? ஒரு சகோதரர் சொன்னாரு, இஜ்மா கியாஸ் மூலாதாரம் அல்ல என்று குர்ஆனால நிரூபிச்சிட்டோம். எங்க நிரூபிச்சீங்க? ஒன்று காட்டுறீங்களா? ஒரு ஹதீஸ் காட்டுறீங்களா? காண்பிக்கலே. தலைப்புல இருக்கக்கூடிய விஷயங்களை, அடிப்படையான விஷயங்களை பேசுறதுக்கு அங்க இல்லொன்று போயிட்டு இல்ல, 10க்கு மேற்பட்ட ஆயத்துக்களை காட்டினோம். அதை விளக்கிக் கொள்ள பிழையான அழுத்தத்தோடு வந்திருக்கிறதா அவங்கள கருத்தை விளக்கிக் கொள்ள முடியாம இருக்கிறாங்க. அதுதான் எங்களோட உண்மையான நிலைப்பாடு. அடுத்த விஷயம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவரு நாம் சொன்ன ஆயத்துகளுடைய விஷயத்துல சில கேள்விகளை கேட்டார். நல்லவேளை நானும் அதை மறந்துதான் அவருக்கு அவர் கனவு கட்டினாரு. பயிர்த்தனா சொல்லத்துக்குள்ள எங்க அவங்க இமாவை நிறைந்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்றேன். முன்னாள் பேசின சகோதரப்போ 6 வருஷமா பேசினார். ரொம்ப 6 வருஷம் பேசினாரு. கடைசியில் அன்பாய் கேட்டு சொல்கிறேன். அன்பா சொல்றதுக்கு இவ்வளவு 6 வருஷம் தெரியுது. பேசுங்க, ஒழுங்கா தெளிவா பேசுவாங்க. இல்லாட்ட நீங்க என்ன பேசுறீங்க உங்களுக்கே தெரியாது, நடமாய் போயிருவீங்க. சரி பாருங்க. அடுத்து அவங்க அந்த பெயிண்டராக உண்மையில ரொம்ப நன்றி. அந்த ஆயத்தை உணவு காட்டினாங்க. நான் தான் எடுத்து சொல்லியிருக்கணும். அந்த ஆயத்தில் என்ன சொல்லப்படுது என்று சொன்னால், ஏதேனும் ஒரு விஷயத்தில், ஒரு மார்க்க சட்டத்திலே உங்களுக்கு கருத்து வேற்றுமை ஏற்பட்டால் அல்லாஹ் ரசூலின் பக்கம் நீங்கள் அதை திருப்புங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? குர்ஆனை விளங்கியவர்கள் இருப்பார்கள் உங்களிடத்துல. சரியான முறையில் குர்ஆனை விளங்கியவர்கள், சரியான முறையில் ஹதீஸ்களை விளங்கியவர்கள். உடனே சொல்லுவாங்க, டைரக்டா குர்ஆன் ஹதீஸின் பக்கம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அது தனி சப்ஜெக்ட். நேரடியாக குர்ஆனை எங்களால் ஆய்வு செய்ய ஏழுமா இல்லையாங்கிறது தனி சப்ஜெக்ட். இங்க என்ன வருதுன்னு சொன்னா, இந்த ஆயத்திலிருந்து என்ன விளங்கணும்? ஏதாவது ஒரு விஷயத்துல கருத்து வேற்றுமை ஏற்பட்டால் அந்த நேரத்தில் ஆய்வு செய்யக்கூடியவர்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் கேட்டு பாருங்க. அப்ப கருத்து வேற்றுமை ஏற்படாவிட்டால் என்ன செய்வீர்கள்? யாரையும் தேவையில்லை, அப்படியே அமல் செய்யுங்கள். இதுக்குள்ள ஈமான் சொல்றோம். கருத்து வேற்றுமை இல்லாத விஷயங்களுக்கு ஈமான் சொல்றோம். நல்ல வேலை அவர் நினைவு கட்டினா அதனால எடுத்து சொல்ல வாய்ப்பு இருக்கு. ஆயத்துக்களுக்கு வஜபத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் கேட்டார். எதுக்கு எதை சொல்றோம்னு கொஞ்சம் யோசிச்சு சொல்லணும். அது எதுக்கு நம்ம சொன்னோம்? அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு தந்த தனி சிறப்பை விளக்குறதுக்கு, அது தனி சிறப்புன்னு சொல்றதாவுல்லாஹி ஃபில் அர்த், அந்த சிறப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலையும் சொல்லி காட்டினாங்க. இதைத்தான் வந்து செய்யணும் நம்ம சொல்லியிருக்கோம். அப்புறம் பலவுலா நபரம் இங்குள்ள கருத்தத்தை மிகவும் தாயிப்பத்தும் ஏத்தப்பட்டவும் அற்புதமான விளக்கம் சொன்னார். அற்புதமான விளக்கம் சொன்னார். இது எத்தப்பட்டவும் தீனுக்கு விளக்கமே வரல. பலவுலா நபரன்னு சொன்னா என்னண்டா, ஆய்வு செய்யறதுக்காக புறப்பட்டு செல்லணுமா, புறப்பட்டு சென்ற ஆய்வாளர்களுடைய சொல்லதான் கேட்கணுமா. ஆயத்துக்களை விளங்குறது எப்படி விளங்குறது தெரியல. பலவுலா நகர மின்குள்ளி பெருக்கத்தை செய்வோம், உங்களில் ஒவ்வொரு கூட்டத்தினரிலிருந்தும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் நீங்கள் தயாராக வேண்டாமா? மார்க்கத்தை விளங்குவதற்கு தயாராக வேண்டாமா? உடனே கேட்பாங்க, நகரவுக்கு அப்படியே அர்த்தம் இருக்குதுன்னு கேட்பாங்க. கேட்கறவங்க தான் நகரவுக்கு அப்படியே அர்த்தம் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. சரி, நீங்க எப்படி அர்த்தம் வைப்பீங்க? வைங்க. அப்படி வச்சது நீங்க வைக்கிற மாதிரி வைக்கிறதா இருந்தா எல்லாருமே வெளியில போய்தான் புறப்பட்டு ஆய்வு செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும். சரி இருக்கட்டும், அப்படியே அர்த்தம் வைப்போமே. நீங்க சொல்ற மாதிரி அந்த அர்த்தத்தை ஏற்றுக்கொள்வோம். ஒரு வாதத்திற்காக ஒளியுந்திரும் போவோம். உடனே எங்க போயிட்டாங்க பாருங்க. ஒளியுந்திரும் போவோம்ன்ற அந்த அசிங்கங்களை நாங்க அந்த வாயால சொல்ல மாட்டோம். ஏன்னா நிறைய அந்த பேசக்கூடியவர்களுடைய நூல்களிலிருந்து நாங்க எடுத்து வச்சிருக்கிறோம், ஓட இருக்கிறோம். அப்ப தெரியும் யார் ஆபாசம் யார் அசிங்கம். அப்ப விளங்குவீங்க எப்படியெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்துல எப்படியெல்லாம் ஆபாசத்தை திணிச்சு உன்னை இணைச்சு விட்டுருக்காங்க. இதை சொல்லும் போது உங்களுக்கு விளங்கும்.
ரசூலுல்லாஹ்வுடைய விஷயத்திலேயே ஆபாசத்தை இப்படி பிரித்தவர்கள் ஏன் இதுல பிரிச்சிருக்க மாட்டாங்க என்று அந்த நேரத்தில் நீங்க என்ன செய்வீங்க புரிவீங்க. அப்ப நம்ம தோல் வச்சு காட்டுவோம். அப்ப அவங்க வந்து என்ன செய்யறாங்க, ஒளிவுமிரும் கோபமும் ஒழுங்கான நடந்து கொள்ள வேண்டியதில்லை. இதை இங்காரான்னு கேட்கிறாங்க. இங்கான் செய்ய சொல்லி சொல்லுதா இல்லையா? அதை சொல்ல குர்ஆன் ஆய்வாளர்களை, விளக்கம் உள்ளவர்களை, விளக்கம் இல்லாதவர்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் என்று சொல்லுதா இல்லையா? அதுதானே நாங்க சொல்றோம். உடனே இதை இங்காரா அப்படின்னு ஒரு கேள்வியோடு கேட்டுக்கிறது. அடுத்து அல்ஹம்துலில்லாஹ். இப்போது இஜ்மாவுடைய இந்த வசனம் ومن يشاقق الرسول من بعد ما تبين له الهدى ويتبع غير سبيل المؤمنين. நேரடி தெளிவான பிறகு ரசூலுக்கு யார் மாற்றம் செய்கிறார்கள், அதோடு மட்டுமல்லாமல் மூமின்களுடைய வழி அல்லாத வழியை எவரொருவர் தேர்ந்தெடுக்கிறாரோ எத்தனை வகைய சபீரில் மூமின நுவல்லிஹி மா தவல்லா, அந்த வழியையே அவர்களுக்கு நாம் சரியாக காண்பிப்போம். வனுஸ்லிஹி ஜஹன்னம், பிறகு அவர்களை நாம் நரகத்திலே சேர்த்துக் கொள்வோம். ஃபஸாஅத் மஸீரா, அது தங்குமிடங்களில் மேற்கட்டதாக இருக்கிறது. இப்ப இந்த வசனத்தை வைத்து இஜ்மாவுக்கு ஆதாரங்களை எடுக்கலாம் என்று எந்த அடிப்படையில சொல்ல முடியும் என்பது எதிர்த்தரப்புடைய வாதம். இது போன்ற பல வசனங்களை முன்னால் அதாவது மௌலவி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். பிரதான வசனம் இதுதான். இந்த உம்மத்திலே உள்ள மூமின்கள் எத்தகைய கைர சபீல் மூமினி ومن يشاقق الرسول من بعد ما تبين له الهدى فيتبع غير سبيل المؤمنين, மூமின்களுடைய வழிகள் அல்லாத வழியை பின்பற்றுவோம். அப்ப மூமின்களுடைய வழி அல்லாத வழியை முதலிலே என்ன சொல்லப்பட்டது, ரசூலுக்கு மாற்றம் செய்வார், அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாற்றம் செய்வார். அப்ப ஹதீஸுக்கு மாற்றம் செய்பவர், சுன்னாவுக்கு மாற்றம் செய்வார். இன்னும் சொல்ல போனால் ஹதீஸுகளை பின்பற்ற வேண்டும் என்று நமக்கு ஹதீஸுகளை பின்பற்ற வேண்டும். ஹதீஸுகள் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொற்கள், செயல்கள், அதிகாரம், இது மூன்று வகைகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸுகள் இருக்கிறது. ஒன்று மன்சூஹானதாக, அதாவது முன்னால் அந்த சட்டம் இருந்தது, அந்த செயல் இருந்தது, பின்னால் வேறொரு செயலால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செயலை மாற்றிவிட்டார். மன்சூஹ் என்றால் மாற்றப்பட்டு விட்டது என்ற அர்த்தம். இப்படி ஒரு வகை. மற்றொன்று அது நபி வழியாக தெரிவிக்கக்கூடியது ஒன்று. மூன்றாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹாஸாத், அதாவது அவர்களுக்கே குறிப்பான பிரத்யேகமான விஷயங்கள், நாம் அவற்றை செய்ய முடியாது. ஹதீஸை பற்றி பிடிக்க வேண்டும் என்று ஹதீஸில் எந்த ஹதீஸும் கிடையாது. சுன்னத்தை பற்றி பிடிக்கிறது என்றுதான் இருக்கிறது. நாமெல்லாம் அம்ரு சுன்னத் வல் ஜமாத், அம்ருல் ஹதீஸ் வல் ஜமாத் கிடையாது. அம்ரு சுன்னத், அதாவது அலைக்கும் சுன்னதி, நீங்கள் சுன்னத்தை பற்றி பிடியுங்கள். தமஸ்தக சுன்னத்தி இந்த ஃபசாயி உம்மத்தி, யார் குழப்பமான காலத்தில் என்னுடைய சுன்னத்தை பற்றி பிடிக்கிறாரோ, இது ஒரு ஹதீஸ். அடுத்து மூன்றாவதாக தரத்து பீக்கும் அம்ரை லம் ததில்லு மா தமஸ்ஸக்து பிஹிமா கிதாபுல்லாஹி வ சுன்னத்து ரசூல். இதெல்லாம் இருக்கு. இதை நாம் விலகி வைத்துக் கொள்ள வேண்டும். சுன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைகள், அவருடைய சொல், செயல், அங்கீகாரம். இப்போ நாம் இந்த சுன்னத்தை முதலில் அல்லாஹ் தஆலா சொல்லி சுன்னாவை பற்றி பிடியுங்கள் என்று சொன்னால்தான், பிறகு இஜ்மாவை அடுத்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். எத்தகைய கைர சபீல் மூமின், மூமின்களுடைய வழி அல்லாத. இப்ப இந்த இடத்திலே மூமின்கள் என்று சொன்னால் இறை நம்பிக்கையாளர்கள். இறை நம்பிக்கையாளர்கள் அவர்களுக்கு முக்குத்த, அதாவது இப்திதா செய்யக்கூடிய அவர்களுக்கு
தான். அப்ப இந்த இடத்துல எப்படி வைக்கும்? இஜ்மா என்று சொன்னாலே நல்ல முறையில விளங்கிக் கொள்ளும். அப்ப இஜ்மாவுல் உம்மத் என்று சொன்னாலே என்ன விளக்க வேண்டும் என்றால், அதாவது பெரும்பாலான அறிஞர்கள் மற்றும் இறை நம்பிக்கையாளர்களுடைய மூமின்களுடைய ஏகோபித்த முடிவு என்றுதான் விளக்க வேண்டும். பெரும்பாலான முஸ்லிம்களுடைய ஏகோபித்த முடிவு என்று விளக்கி விடக்கூடாது. அதே போன்று அறிஞர்கள் என்று சொன்னால் சாலிஹீன்கள், நல்ல அறிஞர்கள். இதை நாம் இந்த இஜ்மாவுடைய இந்த விளக்கத்தை நாம் விளக்கிக் கொள்ள வேண்டும். அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பின்னால் கலீஃபாவாக யாரை நியமிப்பார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திலே கலீஃபா, அதாவது ஆட்சி தலைவராக ஜனாதிபதியாக யாரை நியமிப்பது? ஒரே குழப்பமாக இருக்கு. பனு சாஹிதா அவர்களுடைய வீட்டிலே ஆலோசனை நடக்கிற சஹாபாக்களுக்கு மத்தியிலே அவர் அன்சாரிகள் சொல்கிறார்கள், இன்னா அமீரும் மின்கும் அமீரும். ஒரு வருஷம் நாம அமீராக இருப்போம், கலீஃபாவாக இருப்போம். ஒரு வருஷம் என்ன செய்யட்டும்? முஹாஜிரீன்கள் அமீராக இருக்கட்டும், தலைவர்களாக, அதாவது தலைவராக இருக்கட்டும். முன்னா அமீரும் ஒரு வருஷம் ஜனாதி கலீஃபாவாக நாம இருப்போம். இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம்? பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா? இன்சூரன்ஸ் செய்யலாமா? MLM வியாபாரத்தில் ஈடுபடலாமா? குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் onlinepj.com மற்றும் tntj.net இணையதளங்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, மீண்டும் தலைப்பு பிரச்சனை சொல்கிறார்கள். தலைப்பில் விவாதமா, நிலைப்பாட்டில் விவாதமா? தலைப்புலதான் விவாதம் பண்ணணும், நிலைப்பாடுலாம் கவனிக்க கூடாது, அதெல்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. தலைப்புல விவாதம் பண்ணணும்னு சொன்னா நீங்க இஜ்மா பத்தி பேசுறீங்க. இஜ்மா பத்தி நீங்க எப்படி பேசலாம்? தலைப்பு விவாதம் பண்றதா இருந்தா ஏன் தலைப்பு என்ன தெளிவா ஒப்பந்தத்தில் இருக்குது? என்ன தலைப்பு? இஸ்லாத்தின் அடிப்படை மூலாதாரம் எது? இதான் தலைப்பு. இஸ்லாத்தின் அடிப்படை மூலாதாரம் எது? அந்த இஜ்மா பத்தி இல்ல, மதவை பத்தி இல்ல, எதை பத்தி இல்லாம மொட்டையா இருக்குது தலைப்பு. அப்ப நீங்க எப்படி இஜ்மா பத்தி வேணாலும் பேசிட்டு இருக்கீங்க? உங்க நிலைப்பாட்டுல தான் வருது. நீங்க இஜ்மா பத்தி பேசுறீங்கன்னா தலைப்பு இஜ்மா வரல, உங்க நிலைப்பாட்டுல தான் சுன்னாவும் இஜ்மாவும் கியாஸும் சொல்றீங்க. அப்ப நிலைப்பாட்டை வச்சுதானே நீங்க இவ்வளவு பேசுறீங்க. அப்ப எங்க நிலைப்பாட்டை வச்சு நாங்க பேசத்தான் செய்வோம். நீங்க உங்க நிலைப்பாட்டை வச்சு பேசும்போது நாங்க பதில் சொல்லணும்ல. அதே மாதிரி எங்க நிலைப்பாட்டை வச்சு நாங்க பதில் சொல்லணும். கேள்வி கேட்கும்போது நீங்க பதில் சொல்லணும். அதான் நியாயமானது. தலைப்பில் இல்ல, தலைப்பில் இல்லைன்னா நீங்க இஜ்மா பத்தி பேசவே கூடாது. ஏன் பேசுறீங்க? தலைப்பில் இல்லாத ஒரு மேட்டர். இதை நீங்கள் நியாயமாக விலகிக் கொள்ள வேண்டும். அடுத்த சகோதரர்களே, இந்த அசைவு சலா பெரிய இஜ்மாவுக்கு ஆதாரமா தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று இருக்கிறது. இந்த வசனத்தில் அல்லாஹ் தொழுகை என்று சொல்வதை எல்லா முஸ்லிம்களும் தொழுகை என்றுதான் அறிந்து கொண்டார்கள். விளங்கிட்டீங்களா? அப்ப இஸ்லாமிற்கு பொய்ன்னு சொல்லி தெளிவா வளர்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை அப் டு பாட்டம், ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் தெளிவாக தெளிவாக விளக்கி இருக்கிறார்கள். அதற்கு பிறகு எதுக்கு இஜ்மா? இது பின்னாடி கொண்டு வந்து காட்டலாமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்துக்கு தெளிவான விளக்கத்தை கொடுத்து விட்டார்கள் என்ற பிறகு நீங்க மூணாவது இஜ்மா சொல்றீங்க. அதுக்கு எப்படி இந்த வசனத்தை நீங்க ஆதாரம் காட்டலாம்? அப்ப என்ன இஜ்மாங்கிறது பொய் ஒன்றும் கிடையாது. ஹதீஸ்ல உள்ளது கூட ரசூலுல்லாஹி சொல்றது கூட நீங்க இஜ்மான்னு சொல்லி வச்சுட்டு வாங்கலாம். இஜ்மாவுக்கு பல விளக்கம், பல குழப்பம். இதான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கிறேன். இஜ்மாவுக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறாரு. பெரும்பாலான முஸ்லிம்கள் ஒன்றுபட்டார் என்று சொல்லக்கூடாது. இப்ப சொன்னது கேட்டிருப்பீங்க எல்லா பேரும். பெரும்பாலான முஸ்லிம்கள் ஒன்றுபட்டார் இஜ்மா என்று சொல்லக்கூடாது. அவர் வேற சொல்ல வரீங்க, இப்படி ஒண்ணு சொல்றது அதை மறுக்கிறது. சரி, இஜ்மாவுக்கு நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டீங்க வச்சுக்கிறோம், ஒண்ணு சொல்லிட்டீங்களே வச்சுக்கிறோமே.
நீங்கள் ஆதரிக்கக்கூடிய அறிஞர்கள், நீங்க யாரெல்லாம் உண்டாவாங்க அடிப்படையாக தூளாக கருதுகிறீர்களோ அவர்கள் எல்லாம் நீங்கள் சொல்லாத விளக்கத்தை சொல்லி இருக்கிறார்களே, அப்ப அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல இருக்கிறீர்கள்? அதை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். காலையிலே கேட்டோம், இஜ்மாவுல 26 கேள்வியை கேட்டோம். இது இஜ்மாவா அது இஜ்மாவா நிறைய பட்டியல் போட்டோம். அதற்கு கொஞ்சம் கூட வாயை சொல்றாங்களா? அதை பத்தி பேசவே இல்லை. அப்ப இஜ்மாவுல ஒன்றுபட்ட கருத்து இல்லை. அடுத்து சகோதரர்களே, இந்த பின்தையும் தனாந்தரத்திற்கு செய்யும் அந்த வசனத்தை படித்து காட்டினார்கள். இது ஒன்று போதும். இவர்கள் குரானில் இல்லாததை பகிரங்கமாக மக்களுக்கு முன்னாலே சேர்ப்பார்கள். அப்ப மக்கள் முன்னாடி இல்லாட்டினா நல்ல நிலையை சேர்ப்பாங்க. இந்த ஒரு வசனம் போதுங்க உங்களுக்கு. என்ன சொன்னார் அவரு? தனாந்தரத்திற்கு செய்யும் பருத்தூ இருந்தால் ரசூல், அல்லாவிடத்திலும் அல்லாவுடைய ரசூலிடத்திலும் திருப்பி கொண்டு போங்கள். அப்படிதான் இருக்குது. இதுக்கு இவர் என்ன வசனம் வைக்கிறார்னா, கருத்து வேறுபாடு இல்லாவிட்டால் அறிஞர்களிடம் கொண்டு செல்லுங்கள் இருக்குதான். அவங்களுக்கு இப்படித்தான் எல்லாத்திலையும் திராடு. எந்த வசனத்தை வாசிச்சாலும் இவங்க சொல்றது ஒன்று இருக்கும், வசனத்தை வேற இருக்கும். குரான படிங்க, குரான படிச்சீங்கன்னா குரான உள்ளத சொல்லுங்க. கருத்து வேறுபாடு இல்லாவிட்டால் அறிஞருடைய கருத்துக்கு போங்கன்னு உன்ன கருத்து அல்லாவுடைய வசனத்தோட ஏன் சேர்க்கிறீங்க? ஏன் சொல்லுறீங்க? இப்படி சொல்லிதான் சமுதாயத்தை கேவலப்படுத்தி அசிங்கமாக்கி வச்சிருக்கீங்க. அதுல மட்டுமா சொல்றீங்க? கண்டன இடத்துல எல்லாம் சொல்லி வச்சிருக்கீங்க. எல்லாத்தையும் தெளிவுபடுத்தி இருக்கிறோம். அடுத்த சகோதரர்களே, தனாந்தரத்திற்கு செய்யணும் பெரிய ஆதாரமா என்ன இதெல்லாம் என்னன்னா, அந்த வசனத்துடைய பின்பகுதியை தான் பார்க்கிறது. அல்லா முன்னாடி எடுத்துன்னா எங்கிருந்து வசனம் ஆரம்பிக்குது அதான் விட்டுருவாங்க. சொன்னாங்கல்ல, வார்த்தைக்கு ஹபலி இல்லாம விட்டுட்டாங்க. உலக சொல்றவும் தியாகிகள் இருக்குது. அப்ப முஸ்லீம்கள் ஒன்றுபடணும். எதுல ஒன்றுபடணும்? அல்லாவுடைய நேரத்தை ஒன்றுபடணும் இருக்குது. அது மறந்தாச்சு. லாயிலாக மட்டும் சொல்றது, அல்லா இல்லைன்னு மட்டும் சொல்றது, இல்லல்லா கடவுளே இல்லைன்னு சொல்றது, அல்லாவை தவிர அதை பத்தி பேசுறது இல்லை. இப்படி பேசுறா எவ்வளவு பெரிய அறிவீனம். அந்த அறிவீனத்தை தான் ஒவ்வொரு வசனத்திலும் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க வாங்க வைக்கிறாங்கல்ல, கருத்து வேறுபாடு இருந்தால் அல்லா ரசூலிடத்தில் செல்லுங்கள். அப்ப கருத்து வேறுபாடு வராட்டா அவை எல்லாரும் ஒன்றுபட்டிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. கருத்து வேறுபாடு வராவிட்டால் இஜ்மாவுக்கு போகணும் இருக்குதா? உங்க வாங்க தானே. கருத்து வேறுபாடு வராவிட்டால் இஜ்மாவுக்கு, கருத்து வேறுபாடு வராவிட்டால் என்னன்னு இல்ல ஒரு பேச்சு இருக்கு. நான் சொல்லுவேனா, உங்க கருத்துப்படி இதனுடைய அர்த்தத்தை வச்சீங்கன்னா ஒண்ணுமே இல்ல. அவன் வேற ஒரு 5வது 3வது கொண்டு வர்றான். அவன் இதுக்கு ஆதாரம் காட்டுவாங்க. ஒருத்தர் எதுவுமே இல்ல, கருத்து வேறுபாடு இஸ்லாமும் போகாத, குரானுக்கு போகாத, அதிகம் போகாத, நீ என்ன நினைச்சு அதுல செஞ்சுக்கோ, அது வருங்க. அப்ப என்னன்னு சொல்ல வரீங்க? நல்ல வசனத்தை முன்னாடி பாருங்க. அல்ல என்ன சொல்றா, ஆமனும் ஈமான் கொண்டவர்களே அதி உள்ளாக அல்லாவுக்கு கட்டுப்படுங்கள். ரசூல ரசூல ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். வசனத்துடைய ஆரம்பம். உலகத்திற்கும் உங்களில் அதிகாரம் வைத்தவருக்கும் கட்டுப்படுங்கள் என்று வந்துவிட்டதால் உங்களுக்கு ஒரு விஷயத்திலே கருத்து வேறுபாடு இருந்தால் அல்லாஹ் ரசூலுக்கு திரும்பி செல்லுங்கள் அப்படின்னு வருது. கருத்து வேறுபாடு இஜ்மாவுக்கு போகலாமா? அது வராது. ஏன்? கருத்து வேறுபாடு வந்தால் என்று அல்லாஹ் சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுவது ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள் என்பதுல மூமின் கருத்து வேறுபாடு சொல்ல மாட்டான். கொண்டா மூமின் இல்ல காத்திரு. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள் கட்டளை இல்ல. ஒரு மூமின் கருத்து வேறுபாடு சொல்லுவானா? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது கருத்து வேறுபாடு வராது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுப்படுவது ஒரு மூமின் கருத்து வேறுபாடு சொல்லுவானா? ஏன்னா அல்லாஹ்வின் தூதர், அதிலே கருத்து வேறுபாடு வராது. எங்க கருத்து வேறுபாடு வரும்? அதிகாரம் படைத்தவர்களுக்கு கட்டுப்படுவதில் தான் கருத்து வேறுபாடு வரும். ஏன்னா அவருக்கு 2 அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு. ஒண்ணு, இந்த மாற்ற விஷயங்கள் எல்லாம் இல்லாதெல்லாம் சொல்லுவார். அப்படி ஒரு நேரம், அது அதிகாரம் கிடையாது, அது ஒரு நேரம். இன்னொன்று, அவர் உலக விஷயங்கள்ல சில சட்டத்திட்டங்களை நாட்டுடைய நன்மைக்காக போடுவார். இப்போ ஒரு அமீர் தனக்கு உலக விஷயத்துல வழங்கப்பட்ட அதிகாரத்தை மாற்ற விஷயத்துல கொண்டு வந்து நீ மாற்றத்துல கடைபிடி அப்படிங்கிறார். இப்ப 3 மத்திய என்ன கட்டுப்பாடு வரும்? அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட வேண்டும் என்றுதானே அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்களை சொல்லி இருக்கிறான். அமீர் இப்படி அல்லாஹ் ரசூல் இல்லாத இவருக்கு மாற்ற விஷயங்களை கட்டுப்படணும் சொல்றாரு. கருத்துப்பாடு வந்தா அப்ப அல்லாஹ்ட்ட போ, ரசூல் இடத்துல போ. இந்த அமீருக்கு பின்னாடி போகாத. அமீருக்கு பின்னாடி எதுல போகணும்? உலக விஷயங்கள்ல இந்த மாதிரி பச்சை லைட்டு போட்டா பஸ் போகணும், ரெட் லைட் போட்டா போக கூடாதுன்னு சொன்னாரு. அதை கட்டுப்பாடு
நாட்டுடைய நன்மைக்காக வழி இருக்கிறாரு, அதுல கட்டுப்பாடு. 4 ரக்காயத்து 5 ரக்காயத்து சொல்றாரு, கட்டுப்படாத. குர்ஆன்ல இல்லாத சட்டத்தை தவிர அறமாக்குறது இஜ்மா சொல்றாரு, கட்டுப்படாத. இதைத்தான் அல்லாஹ் சொல்றான். இது தெளிவாக நபிகள் நாயகம் சொன்னாங்க. ஒரு சம்பவம் விளக்குகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அமீருக்கு கட்டுப்படுங்க. சஹாபாக்கள் வலியுறுத்திட்டாங்க. ஒரு படைக்கு போறாங்க, அமீர் என்ன செய்யறாரு? நெருப்புல எல்லாரும் புதியங்கிறார், நெருப்புல எல்லாரும் புதியங்கிறார். இப்ப மூமின்கள் மத்தியில கருத்து வேறுபாடு வருது. சிலர் என்ன சொல்றாங்க, அமீருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுப்பட சொன்னாங்களே, அப்ப நெருப்புல குதிக்க சொன்னா குதிச்சுட்டாங்க வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சில பேர் என்ன செய்யறாங்க, அதெல்லாம் குதிக்கக்கூடாது, அமீருக்கு கட்டுப்படுறதுன்னா அல்லாஹ்வுக்கு பாவமான காரியத்துல கிடையாது, அல்லாஹ் ரசூல் கட்டுப்பட்டு சொன்னாதான் ஏற்றுக்கணும், துன்யா விஷயம் சொன்னா ஏற்றுக்கலாம், இதெல்லாம் ஏற்றுக்க வேண்டியது இல்ல அப்படிங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்களா, வந்து தீர்ப்பு கேட்கறாங்களா, ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்றாங்க, கருத்துல போனவங்க ரசூல்கிட்ட போனே, சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுடன் சென்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பு வழங்கினாங்க, இந்த அமீர் சொல்றத வச்சு இவங்க நெருப்புல பூச்சிருந்தா கியாமத்துனாலே நெருப்புல தான் இருக்கணும். அதனால என்ன செய்யணும், அமீருக்கு கட்டுப்படுறதுங்கிறது இந்த மாதிரி விஷயத்துல கிடையாது. அது ஒரு சுருங்கிய அதிகாரம், உலக விஷயத்துலதான் தெளிவாக விளக்கி இருக்கும் போது அப்ப கருத்து வேறுபாடு வராட்டா, கருத்து வேறுபாடு வராட்டா அல்லாஹ் ரசூல் கட்டுப்பட்டு இருக்கிறாங்க, கருத்து வேறுபாடு வராது. வேற எங்கேயும் போக வேண்டியது இல்ல, அல்லாஹ் ரசூல் கட்டுப்பட்டு இருக்கிறாங்க. அந்த சொல்றேன். அடுத்து இந்த நீ எந்த பக்கம் திட்டி அந்த வசனத்தை படிச்சாங்க. அதுல என்ன சொன்னாங்க, நபரன் வருது, அது தயாராகுதுன்னு அர்த்தம் இருக்கு அப்படிங்கிறாங்க. தயாராகிறது எல்லாம் அர்த்தம் இருக்குது. நம்ம பேசுற இந்த வசனத்துல என்ன அர்த்தம், அதான் நம்ம பேசிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் என்ன சொல்றாங்க வசனத்துல, ஒரு முந்திரு கௌமமும் இதா ரஜமும் இலையின், தங்களுடைய சமுதாயத்திடம் திரும்பி சென்று விட்டால் அவர்களை எச்சரிக்க வேண்டும். அப்ப சமுதாயத்தில் திரும்பி போறாங்கன்னா அப்ப நபருக்கு என்ன அர்த்தம், படிக்க புறப்பட்டு போயிருக்கிறாங்க, படிச்சுட்டு சமுதாயத்துல திரும்பி வர்றாங்க. பச்சை பிள்ளைக்கு விளங்குற மாதிரி விளங்குறையா, அல்லாஹ்வுடைய வசனம் பின்பற்றிட்டாங்க. அப்ப ஒரு நபருக்கு இந்த அர்த்தம் ஏன் குழப்பறீங்க, இந்த அர்த்தம் அந்த அர்த்தம்னு குர்ஆனை ஃபுல்லா படிச்சு அது ஒழுங்கான அர்த்தம் செய்யுங்க. சுன்னத்து ஹதீஸ் இதெல்லாம் தேவையா, சுன்னத்து சொல்லலாமா, அவன் ஹதீஸ் சொல்லக்கூடாதா, எதுக்கு இந்த வாதம்? அப்ப ஹதீஸ் நீங்க நிறைய சொல்லிருக்கீங்களே, அப்ப அதெல்லாம் வரீங்களா, நீங்களே ஏற்றுக்கொண்ட விஷயத்தை எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கிறீங்க? அன்பிற்குரிய சகோதரர்களே, எதிர்த்தரப்பு மௌலவி கடைசியா புதுசா பேசினாங்க. அந்த மௌலவிகள் ஹதீஸை சொன்னார், நாம ஹதீஸ் எடுத்து வைக்கிறோம், அவர் தான் சொன்னார். என்ன ஹதீஸ் சொன்னாரு, கலத்து ஃபீக்கும் அம்ரைன், அவங்க இஜ்மாக்கு எதிரான ஹதீஸ், குர்ஆன் சுன்னா மட்டும்தான் ஆதாரம் தெளிவா உணர்த்தக்கூடிய ஹதீஸ். இவங்க அசத்தியத்துக்கு வாதம் பண்ண வந்ததுனால செய்றாங்க, இல்லாத உழப்புறாங்க தவிர அவங்களுக்கே தெரியும். கலத்து ஃபீக்கும் அம்ரைன் லன் தமில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா, 2 விஷயங்களை விட்டு செல்கிறது. எத்தனை விஷயம்? 2 விஷயம். அந்த 2ஐயும் பற்றி பிடிக்கும் காரணம் எல்லாம் ஒருபோதும் வழி தவறவே மாட்டீர்கள். அப்ப 2க்கு மேல போனா இஜ்மா கியாஸ் கூட வழிகள். 2ஐயும் பற்றி பிடிக்கும் காரணம் எல்லாம் ஒருபோதும் வழிகள் வழி தவறவே மாட்டீர்கள். அல்லாஹ்வுடைய வேதம் அவருடைய தூதுவழி வழிமுறை. அல்லாஹ் அவங்க நாம அல்லாஹ் என்ன செய்யலாம், சத்தியத்தை கொண்டு வரும். அடுத்து பாருங்க, அபூபக்கர் ஆட்சி தலைவராக நபிகள் வஃபாத்துக்கு பிறகு ஒரு கருத்து வேறுபாடு வருது. அது மின்னா அமீர் மின்கும் அமீர், ஆனா எங்களுக்கு ஒரு அமீர் உங்களுக்கு அமீர் அன்சாரியா சொன்னாங்க. மௌலவி சாஹிப் அவர்கள் ஒரு வருஷம் நீங்க ஒரு வருஷம் நாங்க சொல்றேன், மின்னா அமீருக்கு மின்கும் அமீருக்கு அர்த்தம் கிடையாது, மனுஷனுக்கு தப்பு ஒத்துக்கிறது. அவங்க மௌலவி தானே, தவறா அர்த்தம் செய்ய மாட்டாங்க, எல்லாத்தையும் வரும். அதனால திருப்தி சொல்லிக்கிறேன். அவங்க எங்களுக்கு ஒரு அமீர் உங்களுக்கு அமீர் செஞ்சு அங்க பேச்சு வந்து இது மாற்றி தெரியுமா, நபியானே ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க, அன்தும் அழகு ஊரி துணியாக்கும், உங்கள் உதய விஷயத்தை நீங்கள் தான் நன்றாக அறிந்தவர்கள். வயிற்கான அம்பி நீதிக்கும் மார்க்க விஷயமாக இருந்தால் என் பக்கம் திரும்ப வேண்டும். அமீரை தேர்ந்தெடுக்கிறது வந்து அது வந்து உலக விஷயம், யாரும் அமீராக்கி கொள்ளலாம், குர்ஆன் சுன்னாக்கு புறப்படாத வழியில. அப்ப மார்க்க விஷயம் எங்க வரணும், நபிகள் நாயகத்தில் வரும். நபிகள் நாயகம் தெளிவா சொல்லி காட்டுறாங்க, வயிற்கான அம்பி நீதிக்கும் மார்க்க விஷயமாக இருந்தால் என் பக்கம் வர வேண்டும். இந்த விஷயம் எங்கே போகிறேன், அது நிச்சயமா கிடையாது, வித்தியாசம் கிடையாது. நபிகள் நாயகத்துக்கு மாற்றமாக ஒட்டுமொத்த உலகம் ஒன்றுபட்டாலும் அது என்ன கிடையாது,
அது மார்க்க சட்டம் கிடையாது தெளிவாக காட்டும். எத்தனை ஆயத்தை எடுத்து போட்ட சுகாதாரம் நாம சொல்லி காட்டணும். ஒமையு சாப்பிக்கு ரசூல் மிம்பாடி மார்க்க பையனாக முதல் தனக்கு நேர்வழி தெளிவான பிறகு இறை தூதருக்கு மாறு செய்து இறை தூதருக்கு மாறு செய்யணும் யாரு மூமினுடைய பாதை அல்லாஹ் பின்பற்ற ரெண்டு வந்தான். எத்தகைய வேறு சபையில் மூமினுடைய பாதை அல்லாஹ்வை பின்பற்றக்கூடியவன் இறை தூதருக்கு மாறு செய்ய பல தடுப்பு ஹக்கமில் பாக்கி நீங்க உண்மையோடு பொய்யை கலக்காதீர்கள், பொய்யோடு உண்மையை கலக்காதீர்கள், உண்மையை மறைக்காதீர்கள். உண்மையோடு பொய்யை கலக்கிறது தான் உண்மையை மறைக்கிறது, உண்மையை மறைக்கிறது தான் பொய்யோடு உண்மையை கலக்கிறது. ரெண்டு ஒன்று அந்த வரைக்கும் சொல்லி காட்டுவோம். அப்ப என்ன அர்த்தம்? ஒமையில் ஷாக்கிக்கு ரசூல் மிம்பாடி மாற்ற வயதோடு ஹுதா தனக்கு நேர்வழி தெளிவான பிறகு இறை தூதருக்கு மாறு செய்யும். எவன் இறை தூதருக்கு மாறு செய்வான்? காஃபிர் மாறு செய்வான். அவதான் மூமினுடைய பாதையை போக மாட்டான். மூமினுடைய பாதை இறை தூதரை பின்பற்றுவது, வழியை பின்பற்றுவது. நாம் நிறைய சொல்லி காட்டணும். எப்படி சொல்லி காட்டணும்? இன்னமா கான கௌலல் முஃமினீன் இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி லியஹ்கும பைனஹும் அன் யகூலு ஸமீஅனா வ அதாஅனா. அல்லாஹ்வின் பக்கம் பாருங்கள், இறை தூதரின் பக்கம் பாருங்கள் என்று சொல்லப்பட்டால் ஸமீஅனா வ அதாஅனா சரியென்று கட்டுப்பட்டது. இது மூமினுடைய பாதை. மூமின் என்றால் எத்தகைய ஹக்கம் ரப்பியும் அல்லாஹ்விடமிருந்து வந்துள்ள ஹக்கை பின்பற்றக்கூடியவர்கள். அப்ப இதான் மூமினுடைய பாதை. ரொம்ப தெளிவா விளக்கி வச்சுட்டோம். சகோதரர் அனைத்தும் சுகதாவுடைய சொல்லுங்க வரிக்கு வரி படிச்சு செய்யணும். அடுத்த சொல்லுங்க. அடுத்ததாக இவர்கள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய குப்பைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதிலே பஹுராய்க் என்ற கிரந்தத்தில் ஒரு செய்தியை எழுதியிருக்கிறார்கள். அதாவது ஒரு கன்னி பெண்ணை எப்படி கண்டறிவது, ஒரு கன்னியா இல்லையா அதை கண்டறிவதற்கு அழகான ஐடியா சொல்றாங்க. என்ன தெரியுமா? ஒரு முப்பது எடுத்துக்கிட்டு அவரை நிர்வாகப்படுத்தி என்ன செய்யணும் தெரியுமா? நிர்வாகப்படுத்தினா இல்ல இல்ல அப்படி படுத்தினால்தான் செய்ய முடியும். அதுக்கு சொல்றேன். எங்க நிர்வாகப்படுத்தி இருக்கிறதா இருக்கக்கூடாது. என்ன சொல்றாங்கன்னு கேட்டா தரீக்கும் அதிபதி அண்ணா பிக்ரூன் அவர் கன்னியா இல்லையா என்பதை அறிந்து கொள்வதற்கான வழி என்ன தெரியுமா? அந்த பூர அலா ஜிதாரின் அந்த பூர அலா ஜிதாரின் அதாவது அவரை ஒரு செவத்துக்கு முன்னாடி TNTJ வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய குர்ஆன் ஹதீஸை ஆய்வு செய்து பின்பற்றுவோம் 2 DVD ரூபாய் 60 மட்டுமே. மன அழுத்தத்திற்கான தீர்வு, மன உறுதி, உறுதியான நம்பிக்கை, குழப்பம் ஏற்படும் போது இவை அனைத்தும் ஒரே டிவிடியில் விலை ரூபாய் 30 மட்டுமே. மனித குலத்திற்கு இஸ்லாம் வழங்கிய நன்மைகள் 4 டிவிடிகளாக விலை ரூபாய் 120 மட்டுமே. கூரியர் செலவு தனி. ஒப்பந்தங்களும் வாக்குறுதிகளும் 10 வார ஜும்மா வரையின் தொகுப்பு ஒரு டிவிடியாக விலை ரூபாய் 30 மட்டுமே. கூரியர் செலவு தனி. மற்றும் 1000க்கும் மேற்பட்ட தலைப்புகள் கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன் நம்பர் 30 அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. வெளிவந்து விட்டது தவறான வாதங்களும் தக்க பதில்களும். சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய ரமலான் மாத தொடர் சொற்பொழிவு. மறைவான ஞானம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் உண்டா? சத்தியம் எது, அசத்தியம் எது? இறந்தவர்களால் செவியேற்க முடியுமா? நபிமார்களுக்கு இறைவன் வழங்கியதையன்றி வேறு ஏதும் மறைவான ஞானங்கள் உண்டா? தர்கா, தரீகா வழிபாடுகள் சரியா? மனிதன் கடவுளாகி விட முடியுமா? தவறான கொள்கையில் இருப்பவர்களின் வாதங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அடுக்கடுக்கான தெளிவான சான்றுகளுடன் தக்க பதில்கள் 5 டிவிடிக்களாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன் நம்பர் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. திரும்பவும் அந்த தலைப்பு பிரச்சனை எடுத்து போட்டாங்க. என்ன எடுத்து போட்டாங்க? நீங்களும் இந்த தலைப்புக்கு அப்பால பேசுறீங்கன்னா தலைப்பு என்ன இருக்குது? இஸ்லாமிய அடிப்படை மூலாதாரம் எது? நாங்க மூலாதாரம் என்ன சொல்லணும்? குர்ஆன், ஹதீஸ், அல் இஜ்மா வல் கியாஸ் சொல்லணும். அப்ப நாங்க அதை விட்டு தேங்காய் வச்சு வச்சது மூலாதாரத்தை பத்தி தான் வேணும் சொல்லியிருக்கிறேன். தலைப்பதுதானே இஸ்லாமிய அடிப்படை மூலாதாரங்கள். இஜ்மா வருவது இஸ்லாமிய அடிப்படை மூலாதாரங்களில் ஒன்று என்பதைத்தான் 10க்கும் மேற்பட்ட ஆயத்துகளையும் இன்னும் ஹதீஸ்களை அடுக்க ஆரம்பிக்கிறோம். அதையும் உங்களுக்கு ஒன்றும் தெரியும். இஜ்மாவை விட்டதால் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற நஷ்டங்களையும் சொல்லி காட்டணும். மூலாதாரங்கள் நம்ம பேசிக்கிறோம். இது எப்படி தலைப்பு தொழிலும் அது ஒரு விஷயம். அடுத்தது கேட்டார்
ரசூலுல்லாஹ் அதை திருப்பி திருப்பி சொன்னாங்க. சொல்வாங்க பேச்சு திருப்பி 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 நான் வரையுமா. அது போலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகீமு ஸலாத்த தொழுகதான் என்று கரெக்டா வழிபடுத்தினாங்க. அதுக்கு போய் என்னத்துக்கு இஜ்மான்னு கேட்கிறாங்க. அப்ப வல்முத்தல்லகாத்து யதரப்பஸ்ன பிஅன்ஃபுஸிஹின்ன ஸலாத்தத குரு, 3 குருக்கள் இந்த இருக்கணும் ஆயத்தை ரசூலுல்லாஹ் அல்லாஹ் உயர்த்துற ஓடினாங்க. அதிலே ஏன் இந்த ஒற்றுமை வரல? ஏன் இந்த ஒற்றுமை உண்டாகல? இதைத்தான் கேட்கிறோம். நீங்க இன்னும் இஜ்மா தப்பாக புரிஞ்சிருக்கிறீங்க. நீங்க நினைக்கிறீங்க குர்ஆன் ஹதீஸுக்கு அப்பாற்பி தருக்கிற முடிவு. நாம் அப்படி சொல்லவே. குர்ஆன் ஹதீஸில் இருக்கிற விளக்கங்கள் ஒன்றுபடுவது, முஜ்தஹிதுகள் மூமின்கள் ஒன்றுபடுவதையே நாங்கள் இஜ்மான்னு சொல்றோம். சுருக்கமாக சொல்றாங்க. அடுத்த வாரம் அவங்க பிடிபடுத்தினாங்க. என்ன சொன்னாங்க? குர்ஆனும் ஹதீஸும் மட்டும்தான் ஒரு ஆதாரத்தை முடிச்சாங்க. அலைக்கும் பிகிதாபி வசுன்னதி மா இயற்றசத்தும் பி லன் ததில்லு வலா. ரெண்டு விஷயத்தை முன்வைக்கிறே. இதை பற்றி பிடிக்கிறீங்கன்னா நீங்க வழி தப்பி போக மாட்டீங்க. கிதாபுல்லாஹி வ சுன்னதி, அல்லாஹ்வுடைய வேதம் எழுது சுன்னத்தும் இதுக்கு அப்பா போகக்கூடாது. நான் ஒரு சும்மா இருக்கிறேன். ஒரு ஷியாக்காரன் உங்களை பிடிச்சி அதே இடத்துல கிதாபுல்லாஹி வ இத்ரதி வந்திருக்கிறேன். அல்லாஹ்வுடைய வேதமும் எனது குடும்பமும் சஹீஹ் முஸ்லிமில் 3718 நம்பர் ஹதீஸ். அப்ப ஷியாக்களுடைய வழி ஒப்புக்கொள்வீங்களா? அங்கே சுன்னத்தி என்று வரல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை பின்பற்றுகிறது வருகிறது. போறீங்களா? அதுக்கு பின்னால போறதுக்கு தயாரா? என்ன அழுத்தத்தோட கலந்தீங்க? நீங்க காட்டுங்க. நாங்க சொல்லல, குர்ஆன் ஹதீஸ் நானும் மூலாதாரம். குர்ஆன் மூலாதாரம், சுன்னா மூலாதாரம், அல் இஜ்மா மூலாதாரம், அல் கியாஸ் ஸஹீஹ் மூலாதாரம். நாளையும் மூலாதாரம் வரும். நீங்க இது ரெண்டுக்கும் அப்பா இல்லை என்பதால் இந்த ஹதீஸுடைய நிலைப்பாடு என்று சொல்லதாக இருந்தால் ஷியாக்களுக்கு வக்காலத்து வாங்குவீங்களா? இந்த ஹதீஸை வச்சு ஷியாக்களுக்கு வக்காலத்து வாங்குவீங்களா? அவங்க எந்த அளவுக்கு இதை முன்வைக்கிறாங்க சொன்னா, ஷியாக்கள் வசுன்னதி என்ற வார்த்தை சாதி வழி வந்துறாங்க. நாங்க எதுவல்ல, ஷியாக்கள் பலமாக முன்வைக்கிறாங்க. முஸ்லிம்கள் இடம்பெற்றிருக்கும் ஹதீஸ் நபியுடைய குடும்பத்தை பின்பற்றுங்கள் என்பதை அப்படி வாழ்ந்தாங்க. அதுக்கு வக்காலத்து வாங்குவீங்களா? அடுத்த விஷயம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்க பார்த்துருக்கீங்க அடிக்கடி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பாருங்க நாங்க ஒவ்வொரு தடவையும் பேச்ச ஆரம்பிக்கும் ஒரு சகோதரர் சொல்றாங்க, இத்தனை ஆதாரங்கள் சொல்லிருக்கும் உங்களுக்கும் பதில் இல்லை, அதை மட்டும் ஒவ்வொரு தடவையும் சொல்லிடுவாங்க. என்ன ஆதாரங்கள் அவங்க சொன்னாங்கிறது உங்களுக்கு தெரியும். கேட்டா நாம எடுத்து வச்ச ஆதாரங்கள்ல அருமையான விளக்கம்னு சொன்னார். பைன் தலாசாத்தும் பீசையும் பொறுப்பு இளவலாகி ஒரு ரசூல். அவர் கேட்கிறாரு, ஆதாரம் எடுத்து வைக்கிறாங்க எப்படின்னா, கருத்து வேற்றுமை ஏற்பட்டால் அல்லாஹ் ரசூல்கிட்ட போங்க என்று வருது, அறிஞர்கிட்ட போகுண்டா வருது என்று அவர் கேட்கிறார். அறிஞர்களுக்கு போகணும் அப்படின்னு வருது. ரெண்டு கேள்வி அவர் கேட்கிறார். முதலாவது, அறிஞர்கள் குர்ஆன மக்கள் மன்றத்திலேயே இந்த மாதிரி வந்து செய்யறாங்க, திருச்சி சொல்லக்கூடியவர்கள். அப்ப வெளியில எப்படி எப்படிலாம் செய்வாங்க அப்படின்னு அவர் என்ன செய்யறாங்க மேல ரொம்ப ஆத்திரப்பட்டு கேட்கிறார். நான் கேட்கிறேன், பொறுப்பும் இளந்தாடி ஒரு ரசூல், அல்லாஹ்விடமும் ரசூலிடமும் அந்த விஷயத்தை கொண்டு போய் செல்லுங்கள். அல்லாஹ் ரசூலுக்கு நீங்க எப்படி கொண்டு போவீங்க? சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தா இருக்கும்போது கொண்டு போனாங்க. நீங்க என்ன செய்யணும்? யார்கிட்ட கொண்டு போவீங்க? குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் போய் கொண்டு போய் கொடுக்கணும். குர்ஆனுடைய விளக்கம் இதுக்கு என்ன சொல்றது? அப்போ இதுக்கு நாங்க அறிஞர்கள் சொன்னோம், ஆக்ரோஷப்பட்டார். அப்ப இப்ப நீங்க சொல்ற மாதிரியே இருப்போம். குர்ஆன்ல தான் போகணும். யாரும் உங்களுடைய தலைவர்கிட்ட அண்ணன்ட்ட அப்படி இப்படின்னு வரது கேட்க போகக்கூடாது. நீங்க தான் சுயமா ஆராய்ச்சி செய்யணும். அவருடைய கருத்து இவருடைய கருத்து வேணாம் வைங்க. எல்லாரும் நேரடியா குர்ஆன் ஹதீஸ் அதை பத்தி தனி சப்ஜெக்டா பேசுவோம். நேரடியா இவங்க ஆராய்ச்சி செஞ்சவருடைய விளைவுகளை பத்தி அது தனியா பேசுவோம். ஒரு அருமையா கேள்வி இருக்கிறார். என்னமோ இது இந்த விவாதத்துல மடக்கிற ஒரு எண்ணத்துல கேள்வி கேட்கிறாரு. பொய் தனாசாத்துக்கு நாங்க இப்படி எடுத்து வச்சோமா? இப்ப தனாசு இல்லைன்னா கருத்து வேற்றுமை இல்லைன்னா இஜ்மாவுக்கு கொண்டு வருது. கருத்து வேற்றுமை இல்லைன்னு சொல்றதுக்கு பேர் தான் இஜ்மா. இஜ்மா எனக்கு தெரியாதா? கருத்து வேற்றுமை இல்லைன்னு சொல்றதுக்கு பேர் தான் இஜ்மா. கேட்கிறாரு அறிவாளி மாதிரி. கருத்து வேற்றுமை இல்லைன்னா இஜ்மாவுக்கு கொண்டு வருது அப்படின்னு கேட்கிறாரு. அல்லாஹ்
அடுத்து ஒளின் அமை மின்கொண்டு பைன் தனாசாத்தும் தீசையில் என்ன அர்த்தம் வச்சீங்க? உலகத்தின் விஷயத்தில் ஏதாவது கருத்து வேண்டும் வந்தால் யார் இந்த அர்த்தம் வச்சு கொடுத்தது உங்களுக்கு? செய்தி அப்படி ஒரு அர்த்தம் இருக்குதா? ஒழுங்கா ஆதாரத்தை காட்டணும். உலக விஷயத்தில் என்று சொன்னதுக்கு செய்குன் என்பதற்கு உலக விஷயத்துல கருத்து வேற்று வருமா? மாற்று விஷயத்துல கருத்து வேற்றுமே வரலாம். வேற ஆட்டினோடு சொல்லவும் மாட்டாங்க, வேற ஆட்டாரும் சொல்லவும் மாட்டாங்க. கருத்து வேற்றுமை இல்லாம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறாங்க. வரணும் உங்களுக்கு உலக விஷயத்துல மட்டும்தான் வரணும். தீசைக்கு உலக விஷயத்தில் கருத்து வேற்றுமை ஏற்பட்டார். யாரு சொல்லிட்டு விளக்கம் இது? இதுக்கும் சரியான விளக்கம் சொல்லணும். அப்புறம் பலவனான பிறகு சொல்லி கிடக்கத்தில் மிகவும் தாயகத்தும் எந்த பக்கம் இதா ரஜம் அப்பா பெரிய ஆதாரம். திரும்பி வந்தால் அல்லாஹ் வந்து என்ன செய்யணும்? நம்ம மாதிரி அதுக்கு தான் விளங்குறதுன்னு சொல்றான். அதனால இனிமே உண்மையான ஆளுமை யாருன்னு சொன்னா, உண்மையான மாற்றத்தை விளங்குறவன் யாருன்னு சொன்னா, வெளிநாட்டுல போய் அதன் வெளியூர்ல போய் ஓதிட்டு வந்தவங்களை மட்டும்தான் எடுக்கணும். இதுதான் ரஜகம் இருக்குது. திரும்பி வந்தவங்களுடைய சொன்னதான் கேட்கணும். ஊர்ல உட்காந்துட்டே ஒரு ஆய்வு செய்யறதுக்கு உங்க ஊர்ல பெரிய பெரிய ஆய்வுகள் இருப்பாங்க, உங்க கொள்கை தலைவர்கள் இருப்பாங்க. ஊர்வாசிகள் வந்து அவங்களுடைய சொல்ல எடுக்கக்கூடாது. இதான் ரஜகம் தானே வருது. வெளியே இந்தியாவில் போய் படிச்சுட்டு தான் எடுத்துக்கலாம். சவுதியில போய் யூனிவர்சிட்டியில போய் படிச்சுட்டு தான் எடுத்துக்கலாம். இதுதான் அவங்க சொல்ற விளக்கம். இதான் ரஜகம் சொல்றது வந்து வெளியிலிருந்து நகரவுக்கு புறப்பட வேண்டும் என்ற அர்த்தத்தை இது கொடுக்கலாம். அதுக்கு இதான் ரஜகம் என்பது பெரிய ஆதாரம். இது அல்லாஹ் எதுக்கு சொல்றான்? எந்த விஷயத்தில் அல்லாஹ் சொல்கிறான் விலகலை. அடுத்து போங்க. இஜ்மா என்பதற்கு அவர்கள் பொதுவாக இஜ்மாவை மறுக்கிறார்கள் வார்த்தை அளவில். இஜ்மாவை மறுக்கிறார்கள் வார்த்தை அளவில். கியாஸை மறுக்கிறார்கள் வார்த்தை அளவில். அவர்கள் இஜ்மாவை நடைமுறையில் மறுத்தால் உண்மையில் இஜ்மாவை மறுக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். கலாமினார்களே, அவர்களுடைய புத்தகங்களில் நாம் பார்க்கிறோம், சில நபர்களை பட்டியலிட்டு இந்த நபர்கள் கலந்து பலமுறை ஆய்வு செய்து ஒன்றுபட்டு எடுக்க முடியும். உதாரணமாக ஜகாத் ஓர் ஆய்வு இந்த புத்தகத்திலே இது 12வது 5ஆம் பதிப்பு ஜூன் 2011 வெளியிட்டது. இதுல ஆரம்பத்துல முன்னுரையில போட்டிருக்கிறாங்க ஏறத்தாழ 17 நபர்களுடைய பெயர்கள். அதுல இந்த இதுல கலந்து கொள்ளக்கூடிய ஏறத்தாழ நபர்கள் இருக்கிறாங்க, விவாதத்தில் கலந்து கொள்ளக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க. அந்த வாசகத்தான் படிக்கணும். இவ்வாறு ஆய்வு செய்த போது தௌஹீத் ஜமாத் அறிஞர்கள் மத்தியில் ஆரம்பத்தில் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் எழுந்தன. ஜகாத்தை பத்தி இவ்வாறு, அதாவது மேல என்ன சொல்றாங்க, ஜகாத்தை ஒரு வருஷம் கொடுக்கணும், எல்லாத்துக்கும் நேரம் இருக்காருல்ல. இவ்வாறு ஆய்வு செய்த போது தௌஹீத் ஜமாத் அறிஞர்கள் மத்தியில் ஆரம்பத்தில் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் எழுந்தன. கடந்த 3 ஆண்டுகளாக எத்தனை வருஷம் 3 வருஷம் இதுக்கு ஜகாத்து எப்படி நிறைவேற்று கடந்த 3 வருடங்களாக 3 ஆண்டுகளாக அறிஞர்கள் மத்தியில் பல்வேறு அமர்வுகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டன. ஒவ்வொரு கருத்துடையவர் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு ஆதாரமும் ஒவ்வொரு வாதமும் திறந்த மனதுடன் பரிசீலனை செய்யப்பட்டன. இறுதியாக கடந்த 29/8/2005 அன்று கலைநல்லூரில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் ஒரு தடவை ஜகாத் கொடுக்கப்பட்ட பொருளுக்கு மீண்டும் மீண்டும் ஜகாத் கொடுப்பது கடமையில்லை என்ற கருத்துதான் சரியானது என அனைத்து அறிஞர்களும் ஒத்த கருத்துக்கு வந்தனர். இஜ்மாவை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஆனால் நடைமுறைப்படுத்துவோம். அந்த அமர்வில் நபர்கள் பேர் போட்டு 17 பேர்கள். அதுல யாரா இருந்தா பி. ஜெயலலிதா,
இது ஜக்காத்துடைய விஷயத்துல. அடுத்தது தொழுகை விஷயத்துல. ஏன்னா ஜக்காத்து ஒரு கடமை, மாற்றக்கூடிய ஒரு கடமை, தொழுகை ஒரு கடமை, முக்கியமான கடமை. அந்த தொழுகை விஷயத்திலையும் அதே மாதிரி 12வது பதிப்பு, 18வது பதிப்பு ஜனவரி 2012, அதாவது இந்த வருஷம் வெளியிட்ட பதிப்புல அதை போட்டிருக்கிறாங்க. அதே போல பல விஷயங்கள் முன்னால் எழுதிட்டு நபி வழியில் தொழுகையின் சட்டங்களை கருத்து வேறுபாடின்றி, நபி வழியில் தொழுகையின் சட்டங்களை கருத்து வேறுபாடின்றி ஆதாரபூர்வமான முறையில் வழங்க வேண்டும். தொழுகையில் நபி வழியில் தொழுகையின் சட்டங்களை கருத்து வேறுபாடின்றி ஆதாரபூர்வமான முறையில் வழங்க வேண்டும் என்பதற்காக பி. ஜெயலுல் ஆபிதீன், எம். ஷம்சுல் வஹாப், எம்.எஸ். சுலைமான், ஏ. சையத் இப்ராஹிம் ஆகியோர் கலந்து கொண்ட பல்வேறு அமர்வுகளில் முழுமையாக பரிசீலிக்கப்பட்டு இந்நூல் வெளியிடப்படுகின்றது. இஜ்மாவா இல்லையா? இது நடைமுறையில இல்லையா? யோசிச்சு ஒரு ஆச்சரியமா நிக்குது. இதுவரை காட்டில் குர்ஆன காட்டுற ஆயத்தை ஓதுறான். ஆச்சரியமா நிக்குது. குர்ஆன காட்டுற ஆயத்தை ஓதுறான். எனக்கு இந்த விளங்கில என்ன செய்யறாங்கன்னு சொல்லி விவாதம் செய்யறாங்களா, என்ன செய்யறாங்க புரிய மாட்டேங்குது. இந்த குர்ஆனை ஆயத்தான் சொல்றாங்க. குர்ஆனை நாம் பாதுகாப்போம். குர்ஆனில் தவறு வர முடியாது. எங்களுடைய உயிரை விட முழு இஸ்லாம் சமுதாயத்தை விட இந்த குர்ஆனில் தவறு வர முடியாது. எனவே இவர்களே எழுதியிருக்கின்றார்கள், இந்த குர்ஆனில் தவறு இருக்கின்றது, குர்ஆனை வரிசைப்படுத்தியதில் தவறு இருக்கின்றது, குர்ஆனை ஆயத்துகளினுடைய முடிவு கூறுவதில் தவறு இருக்கின்றது. எனவே இவர்களுடைய பார்வையில் இது குர்ஆனாக இருக்க முடியாது. அவர்கள் குர்ஆனாக இருந்தால் அவர்கள் என்பதை அவர்கள் பார்த்துவிட்டார்கள். எனவே குர்ஆனை காட்டிவிட்டு குர்ஆனுடைய ஆயுதங்களை காட்டுமாறு அதை அறிவாக வேண்டிக் கொள்கிறேன். சரி, அதனை அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். விவாதம் செய்யக்கூடிய நேரத்தில் எங்கட தரப்பினுடைய கருத்தை நாங்க சொல்றோம். இஜ்மானா நாங்க இந்த அர்த்தத்தை கொள்றோம் நாங்க சொல்லி போட்டு என்ன செய்யறோம், அதுக்குரிய ஆதாரங்களை சமர்ப்பிச்சு கொண்டு போறோம். என்ன தெரியுமா சொல்றாங்க, இல்ல இஜ்மாக்கு இந்த அர்த்தம் சொல்றது தவறு, இஜ்மாக்கு இந்த அர்த்தத்தை நீங்க சொல்றது தவறு, நாங்க சொல்ற அர்த்தத்தை தான் சொல்லணும். அப்படி செஞ்சு போட்டு என்ன செய்யுங்க, நீங்க குர்ஆனை விஷயமா அர்த்தம் செய்யுங்க. நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். என்ன சொல்றாங்க, நாங்க இப்ப ஒரு கருத்து வரவேற்க சொன்னோம், சொன்னாங்க, சொல்லி போட்டு அதுக்கு ஆதாரங்களை சமர்ப்பிச்சாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்க, இல்ல இஜ்மாக்கு நீங்க சொல்ற வரை இலக்கணம் இல்ல, நாங்க இஜ்மா எடுத்துக்கிறோம், நாங்க வரை இலக்கணம் சொல்றோம், நாங்க சொல்ற வரை இலக்கணம் இல்ல. அவங்க வரை இலக்கணம் சொன்னாங்க, இந்தியாவில் ஆரம்பிக்கிறாரு, அவர் சொல்றாரு தெரியுமா, ஒரு ஆச்சரியம் ஆயிடுச்சியா, அதாவது இஜ்மாவுக்கு வாசித்ததே கிடையாது. மௌலூதையும் TNTJ வீடியோ விஷன் வழங்கும் புதிய வெளியீடுகள். சகோதரர் PJ ஆற்றிய உரைகள், தொழ அனுமதிக்கப்பட்ட மஸ்ஜிதுகளும் தடை செய்யப்பட்ட மஸ்ஜிதுகளும், தௌஹீத் ஜமாத் சந்தித்த விவாதங்கள், TNTJ ஏற்படுத்திய ஒற்றுமை, சுன்னத் வல் ஜமாத் யார், பிரிவினைகள் ஏன், அன்பான அழைப்பு, சகோதரர் அல்தாஃபி ஆற்றிய உரைகள், சுயநலமும் விளம்பர மோகமும், விமர்சனங்களுக்கு அஞ்ச மாட்டோம், சத்திய பிரச்சாரமும் சந்திக்கும் இடையூறுகளும், மாநபி வலியா மதுகபு வலியா, முகரம் மதத்தின் பெயரால் சகோதரர் M.I. சுலைமான் ஆற்றிய உரைகள், குர்பானி மற்றும் தொழுகையின் சட்டங்கள், சீரழிக்கும் சின்னத்திரை, தடைகளை தகர்த்தெறிந்த இஸ்லாம், பயனளிக்காத உறவுகள், நல்ல நண்பர்களா தீய நண்பர்களா மற்றும் வெள்ளி மேடைகள், இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம், மேலூர், பெரியபாளையம், பாண்டிச்சேரி, கடையநல்லூர், இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம், கடிதம் கேள்வி பதில் மற்றும் கானத்தூர், மதுரை, RS மங்கலம். ஒரு சீடியின் விலை ₹20 மட்டுமே. தொண்டியில் நடைபெற்ற விவாதம் 2 டிவிடிகளின் விலை ₹60 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 25215226.
உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உறங்கிக்கிருந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்பது 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை, விமர்சனங்களின் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 2300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராஃப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமரைக்கா ஸ்ட்ரீட் 2nd floor மன்னடி சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். அன்பானவர்களே, என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா திடீர்னு அப்படியே ஒரு பெருமை ஊதி பெரிய சாக்கிட்டு வெட்டி சுட்டா அப்படி இருக்கும். அது மாதிரி குரான் 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 சொல்லிட்டு உடனே குரான் 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 அப்படியே ஸ்லோ மோஷன்ல போகுது. என்னன்னு தெரியல. எனக்கு என்னன்னு தெரியல. இதுக்குதான் வந்தீங்களா இங்க? அதுக்கு முன்னாடி ஒருத்தர் பேசினாரு, நாங்கள் பறைவர்களை இதை சொல்கிறோம், நாங்கள் இதை 7 பேர் மேல சொல்லிட்டாங்க. மாறி மாறி சொல்லிட்டு என்ன பேசுறாங்கன்னே தெரியல, ஆளுக்கா கத்துறாங்க. இதை சொல்றதுக்கு இங்க வந்தீங்களா? எடுத்ததுக்கெல்லாம் குரான் 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 ஏன் கத்துறீங்க? நாங்க எமோஷன் ஆனு சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா எமோஷன் ஆகி பேசிட்டு டென்ஷன் ஆகி பேசிட்டு கடைசியில அன்பா கேட்டுக்கொள்கிறோம் என்று சொன்னார்கள். எமோஷன் ஆகிறது தான் மனுஷன். அன்பா பேசுறது அன்பா பேசுறது தான் மனுஷன். ஒரே எமோஷன் ஆகி டென்ஷன் ஆகிட்டு இருந்தா அவனுக்கு பிபின்னு அர்த்தம், மறந்துடுங்க. அல்லது ஒரே அப்படியே அவன் இதை சிரிச்சுக்கிட்டே இருந்தா சிரிச்சேன்னு அர்த்தம். அப்படி கொஞ்சம் பேர் இருக்காங்க, மறந்துடுங்க. எப்பயுமே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல. அதனால அவர்களுக்கு அன்பாக சொல்றதே அன்பா சொல்லுவோம். கிறுக்குத்தனமா சொல்றது அப்படித்தான் சொல்லணும். கிறுக்கனுக்கு அப்படிதான் டாக்டரை பார்த்துட்டு கிறுக்கன்னு சொல்லுவான், கிறுக்கன்னு தான் பேசுவான். அதுக்கு டாக்டர் கிறுக்கனா இல்ல. அதனால சும்மா குரான் 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 கத்தினா குர்ஆனை பாதுகாக்கிறோம் என்று அர்த்தம் இல்லை. குர்ஆனை பின்பற்றுங்க. சரி, அன்பிற்குரிய சகோதரர்களே, குர்ஆன் ஹதீஸ் அல்லாஹ்வின் வழிகேடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அதை நாங்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், என்னும் ஒத்துக்கொண்டார்கள். அதிலிருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிலிருந்து குர்ஆனில் அல்லாஹ் வழிகேடு, எதை மூலாதாரம் எடுக்கக்கூடாது என்று அவர்களுடைய வாயிலிருந்து சொல்லிவிட்டார்கள். இப்ப அடுத்து பெருசா நம்மகிட்ட ஒரு கேள்வி எழுதுறாங்களாம், இந்த ஹதீஸை நீங்கள் சொல்கிறீர்கள் அப்படின்னா ஷியாக்கள் என்ன சொல்கிறார்கள்? குர்ஆனை பின்பற்ற வேண்டும், என்னுடைய குடும்பத்தாரை பின்பற்ற வேண்டும் என்று முஸ்லிம்கள் வரக்கூடிய அறிவிப்பை காட்டுகிறார்கள். அப்ப இதை நீங்கள் ஆதாரமாக கருதி ஷியாக்களுக்கு வக்காலத்து வாங்குவீங்களா அப்படின்னு கேட்கிறார். இது நானா கையில மொழியை போட்டு சொன்னாலும் வக்காலத்து வாங்குறது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒத்துக்கிறீங்க. அப்ப நீங்களும் ஏற்றுக்கிட்டா நீங்க பதில் சொல்லணும்ல. ஷியாக்கள் எடுத்து வச்சா அவன் வாதம் தப்புன்னு சொல்லணும்ல. நீங்களே அசத்திட்டு இருக்கும்போது அவங்க எப்படி பதில் சொல்லுவீங்க? உங்களுக்கு வழக்கம் இல்லையே. அப்ப ஷியாக்களுக்கு வக்காலத்து வாங்குகிறார்கள். இத்தனத்திலையும் வரக்கூடிய வாசகம் முஸ்லிம்ல இருக்குன்னு சொன்னாங்க. முஸ்லிம்ல இருக்கான அவங்க காட்டணும். இவங்க சொல்லக்கூடிய அந்த வாசகம் முஸ்லிம்ல இல்ல. முஸ்லிம்ல எப்படி இருக்கு அந்த ஹதீஸ்? முஸ்லிம்ல எப்படி இருக்குது? நான் படிக்கிற மாதிரி ஷியாக்களுக்கு இந்த ஹதீஸ் வக்காலத்து வாங்குதா அல்லது தெளிவாக குர்ஆனை தான் நடைபிடிக்க வேறு எதையும் நடைபிடிக்க முடியாது என்ற கருத்தை சந்தேகத்துக்கு இடமில்லாமல் சொல்கிறதா என்று பாருங்கள். முஸ்லிம்கள் வரக்கூடிய செய்தி வட தாரிக்கும் பீக்கும் சகலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மக்களே உங்க இடத்தில் நான் 2 விட்டு செல்கிறேன். அவ்வளவு கிதாபுல்லாஹ், அதிலே முதலாவது அல்லாஹ்வுடைய வேதம். சொல்லிட்டு ரசூல் அடுத்த இஸ்தத்துக்கு போகல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தாருக்கு சொல்லல, அல்லாஹ்வுடைய வேதம் சொல்லிவிட்டு ஃபீல் ஹுதா, அதில்தான் நேர்வழி இருக்கிறது, வன்னூர், அதில்தான் ஒளி இருக்கிறது, ஃபஹுது பி கிதாபில்லாஹி வஸ்தம்சிகு பிஹி, அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய வேதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். வஹஸ்ஸ அலா கிதாபில்லாஹ் வலகப பிஹி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய வேதத்தை பின்பற்றுவதிலே ஆர்வம் ஊட்டினார்கள், மக்களை தூண்டினார்கள். இவ்வளவு வருது. இப்பொழுது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டுதான் அடுத்து சொல்கிறார்கள், வாவுலு வைத்தி, என்னுடைய குடும்பத்தாரை விட்டு செல்கிறேன் என்று சொல்கிறார்கள். குடும்பத்தாரை விட்டு செல்கிறது என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு சொன்ன மாதிரி அதுல நேர்வழி இருக்கிறது, அதுல ஒளி இருக்கிறது, அதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் சொன்னாங்களா? உதக்கிருக்கும் இல்லா, அவர்கள் விஷயத்திலே அல்லாஹ்வை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். உதக்கிருக்குமுல்லாஹ இல்லா ஃபீ அஹ்லி பைத்தி, என்னுடைய குடும்பத்தார்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுகிறேன்.
என்று 3 தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்ப ஷியா எடுத்து வச்சாலும் அவனுக்கு இந்த செய்தியை எடுத்து அல்லாஹ்வின் தூதர் இந்த சொல்லை எடுத்து அவன் பதில கொடுக்க என்ன பதிலே எங்க அவங்க பின்பற்ற சொல்லியிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி ரசூலுல்லாஹி குடும்பத்துக்கு பொறுப்பாளி யாரும் இல்ல. அப்ப அடுத்து வரக்கூடியவங்க அவங்களுடைய உலக தேவைகள் சாப்பாடு இந்த மாதிரி மற்ற விஷயங்கள் எல்லாம் கவனத்தை வச்சுக்கோங்க. அதான் சொன்னாங்க நேர்வழி பின்பற்றத அல்லாஹ்வுடைய வேதத்துல சொன்னாங்க. அப்ப இந்த மாதிரி அறிவுரை இல்லாதவர்கள் என்ன செய்கிறார்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். குரான் ஆதாரம் வச்சாங்களா? ஒரு ஆதாரம் கூட அவங்களுக்கு குரான்ல கிடைக்கல. எல்லாரும் தெளிவா குரான் சொன்ன அடிப்படையில் நம்ம பதில் சொல்லிட்டோம். கடைசியில் எங்க வந்துட்டாங்க? ஜகாத் ஒரு ஆய்வு புக்கு இஸ்மா காரணம் ஆதாரமா ஜகாத் ஒரு ஆய்வு புக்கு வந்து இஸ்மா காரணம். அந்த புக்குல வந்து நாங்கெல்லாம் ஒன்றுபட்டாலும் ஏற்றுக்கொள்ளலாம் சொல்லியிருக்கிறோம். நாங்கெல்லாம் ஒன்றுபட்டோம் அதெல்லாம் ஏற்றுக்கிறீங்க. அப்படியா இருக்குது? உங்க லட்சணம் சொல்றீங்களே அந்த விஷயமா லட்சணத்துல இருக்குது. குரானை அடிப்படை நாங்கள் ஆய்வு செய்து ஒரு முடிவை தருகிறோம். குரானை அடிப்படை நாங்கள் ஒன்றுபட்டோம். மேல படிக்கலாம் கீழே விட்டுறாங்க. கீழே படிக்கிறதா இல்லையா அப்படிங்கிற எல்லாத்தையும் கீழே படிச்சா வந்து எல்லா கூட்டு வெளியே வந்துடும். தைரியம் இருந்தா முழு பக்கத்தையும் படிக்கணும். அப்ப குரான் சொன்ன அடிப்படையில் தான் நாங்க முடிவெடுத்தோம். வாழ்க்கை ஹபில்லா எவ்வளோ விளையாட்ட பகலும் அல்லாவுடைய கைத்தை பற்றி பிடிங்க. நாங்க குரான் சொன்ன அடிப்படை எடுத்த முடிவுல குரான் சொன்ன ஒன்றுபட்டவை செய்யல. நாங்க ஒன்றுபட்ட குரான் சொன்ன செய்யல சொல்லல. சொல்லுக்கு நபிமொழி அடிப்படையில் ஆயிரம் என்ன செஞ்சிருக்கோம் சொல்லி காட்டியிருக்கோம். எனவே இது வந்து எடுத்து வைக்கிறது இஜ்மாவுடைய ஆதாரம் கிடையாது. அடுத்து பாருங்க நம்ம எடுத்து வச்ச இவங்க இஜ்மா கேஸ் இந்த லட்சணத்தில் இருக்கிறது நாம இவ்வளவு எடுத்து வச்சோம். கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்களுடைய தாலி புக்ல நான் தபிச்சமா தாலி புக் இருக்கா இல்லையா ஆயிருங்க தாலி புக்ல நான் செய்து சுல்தான் அதை இவ்வளவு நிறைய பேர் சொல்லி பாருங்க இல்லை பாருங்க யார் வேலை செய்யறதுவாங்க அல்லது இல்லாவுடைய விஷயத்துவாங்க இல்லாத விஷயத்துவாங்க சொன்னாரு இல்லப்பா எடுத்து வைங்க. மீனாட்சி வாரிசுரிமை சட்டம் அதை எடுத்து வைங்க. அதுக்கு பதில் சொல்லுவோம். நீங்க வாங்க வைங்க. அல்ல நீங்க எப்படி குரான் சொன்னா இல்லாமல் நீங்க எப்படி தீர்வு பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஒரு நாங்கள் செய்வோம் குரான் சொன்னா பதில் சொல்றோம். இவருடைய தாய்ந்த புக்கு 415 பக்கத்துல ஷைபுல் ஆரிஃபீன் அறிஞர் அஹ்மதுல்லாஹி அவர்கள் கூறியுள்ளதாக லைலத்துல் ஷாபான் ரபியுல் அவ்வல் வருது. பெரிய ஆயம் தாய்ந்த புக்கு என்ன இருக்கு வேணா காட்டும் படிச்சுக்கணும். தாய்ந்த புக்கு தப்புன்னு சொல்லிட்டு போனோம். அது எடுத்து வைங்க. அங்கிருக்கிற சகோதரர்களே அவங்க கையில் உள்ள குரானை காட்டி குரானை பாதுகாத்திருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. அந்த குரான்ல நீங்க என்ன விளையாட்டு பண்ணிருக்கீங்க? சில வசனங்கள் வரும்போது இது ஹனபியாக்களின் அடிப்படையில் செய்ய வேண்டிய இடங்கள், சாப்பியாக்களின் அடிப்படையில் சஜா செய்ய வேண்டிய இடங்கள். அதனால உங்களுக்கு அதுதானா அல்ல உங்களுக்கு கொடுத்தாங்க கேட்டுட்டே இருக்காங்க. இவர்கள் குரானை காட்ட வேண்டும் எதுக்கு அதை பற்றி நாங்கள் இதுதான் குரான் சொல்லல. சில விஷயங்களை சேர்த்திருக்கிறாங்க. எதுவும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இல்லாத பல விஷயங்களை சேர்த்தாலும் சேர்க்கிறது கீழே சேர்க்கிறது சைட்ல செய்யாத அதையெல்லாம் சேர்த்தாலும் அவருடைய வாக்கு குரான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்பது உண்மை. இவர்களுடைய ஒரு கன்னி பெண்ணை இவள் கன்னியா இல்லையா என்பதை தீர்மானிக்கணும்னா ஒரு பொம்பளை பிள்ளைய கூட்டு போய் என்ன செய்யணும் தெரியுமா? அவரை சிவத்துக்கு முன்னாடி வச்சு மூத்திரமடைன்னு சொல்லணுமா? சிவத்துக்கு முன்னாடி கூட்டி போயிட்டு சிறுநீர் கல்வி மூத்திரமடை அது கரெக்டா போய் பத்திச்சுன்னு சொல்லி சொன்னா அவள் கண்ணி. படாம கொஞ்சம் லேசா கீழே விட்டுருங்க அவள் கண்ணி அல்ல. ஆய்வு உட்கார்ந்து இதுக்கெல்லாம் போய் ஆய்வு பண்றாங்க பாருங்க. அது கூட சொல்றாங்க. அது சரிவரவில்லை என்றால் எப்படி சரி தெரியுமா? ஒரு முட்டை எடுத்து ஊத்தி பாருங்க. உள்ள போட்டு சொல்லி சொன்னா அவள் கண்ணி கண்டிட்டா போட்டு இல்ல போக இல்லைன்னு சொல்லி சொன்னா கண்ணி கழியல. இதுக்கு சரிதாகலையா செட் ஆகலையா? இன்னொன்று இருக்குது. ஒரு சின்ன கோழி முட்டையை எடுத்துக்கோங்க. எடுத்து அதை போட்டு பாருங்க.
என்ன பெரிய ஆய்வு சுபஹானல்லாஹ். இதுக்குதான் தள்ளாடிக்கிட்டு இருக்கிற கேட்ட ஏன் வரமாட்டேன் தலைப்புல வரமாட்டேன் இழுத்து பிடிச்சது காரணம் தெரியுமா? வந்தா முட்டைக்கு பதில் சொல்ல வேண்டியவர், வந்தா எங்க ஊத்துற எங்க அடிக்கிறது பதில் சொல்ல வேண்டியவர். சொல்லுவீங்களா? வருங்க அவங்க வர மாட்டேன் கடைசி வரைக்கும் சொல்றேன். பேச்சுக்கு தான் சொல்ல வரையாது. முட்டை மட்டும் இல்ல கட்டையும் இருக்கு. அது இருக்குது, முட்டை மட்டும் இல்ல கட்டையும் இருக்குது, அதை சொல்லுவோம். அதனால இவர்கள் வராது காரணம் இல்ல. பாத்துக்கீங்க கண்டிப்பா சோதனை ஸ்லைட்ல வருதா? அடுத்து அன்புக்குரிய சகோதரர்களே, இவங்க இந்த வாதத்துல அவன் அமானி அசத் செஞ்சிருக்காரு, பத்வா கொடுத்துருக்காரு. கண்ணி சோதனை பத்வா யாரு? அமானி அசத் 1954 இவரை ஏற்றுக்கொண்ட அமானி அசத். அது ஆதார் நாடு நீங்க ஏற்றுக்கிட்டாங்க. சரி, அன்பிற்குரிய சகோதரர்களே, இவங்க இஜ்மான்னு சொல்றாங்க பாருங்க. இவங்க ஏற்றுக்கொண்ட இமாம்கள் இடத்துல இஜ்மால ஒத்துழைப்பு கிடையாது. நான் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லி காட்டுறேன். இமாம் அஹ்மத் அவர்கள் சொல்றாங்க, அதாவது இமாம் அஹ்மத் அவங்க சொல்லும் போது வமன் இத்தகா உஜூதல் இஜ்மாஇ ஃபஹுவ காதிபுன், எவன் இஜ்மா இருக்கிறது என்று வாதிக்கிறானோ அவன் ஒரு பொய்யன். இமாம் அஹ்மத் என்ன சொல்றாங்க? இது பல நூல்கள்ல சொல்லி காட்டப்படுது. அது இஹ்காமில் ஆமிதி, மசாயில் இமாம் அஹ்மத், அதுபோல் பல நூல்கள்ல எவன் இஜ்மா வாதிக்கிறானோ அவன் ஒரு பொய்யன். அப்ப அஹ்மத் இமாமுடைய கருத்துப்படி இஜ்மா வாதிக்க வந்திருக்காங்களா இல்லையா? இவன் பொய்யன். அதுபோன்று சஹீஹ் இப்னு ஹிப்பான் இஜ்மான்னு கிடையாது. இவங்க அறிஞர்கள் ஒன்றாக ஏற்றுக்கொண்ட அறிஞர்கள் சொல்றாங்க, இஜ்மா இஜ்மாவு சஹாபா, எங்களுடைய இஜ்மா என்பது சஹாபாக்கள் இஜ்மா மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு இப்னு ஹிப்பான் அவங்க சொல்லி காட்டாங்க. அதுபோன்று கஸாலி இமாம் சொன்னாங்க இல்லையா? இவங்க கூட மதரசாக்கள்ல படிப்பாங்க. எவ்வளவு படிச்சான்னு தெரியல. எப்படி படிப்பாங்க? நபில் இல்லாத சமா கல்வ கலீமி கமா நவ்வத்த கல்வ இமாமின் நாசு கஸ்தானி. இறைவா, வானத்துறை கடவுளே, இமாம் கஸ்தானிக்கு நம் உள்ளத்துல வெளிச்சத்தை ஏற்படுத்தியதை போன்று எங்களுக்கு வழிவிட்டு என்ன செய்வாங்க? கஸ்தானி இமாம் அவ்வளவு போட்டு பேசுவாங்க. அந்த கஸ்தானி சொல்லி காட்டாரு, அவருடைய முஸ்தஸ்பா என்ற நூல்ல 137 பக்கத்துல இஜ்மா தெரியுமா? இத்திஃபாகு உம்மத்தி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஸத்தன், ரசூலுல்லாஹி உம்மத் மட்டும். உம்மத்னா யாரு? சஹாபாக்கள் முதல்ல அலிய வரைக்கும் தஜ்ஜால் வரைக்கும் வர ரசூலுல்லாஹி உம்மத். எதுல ஒன்றுபடணும்னா அத அம்ரில் உமூரி தீனியத்தி, மார்க்க விஷயத்தில் ஒன்றுபட வேண்டும். உலக விஷயத்தை செய்யக்கூடாது, ஒன்றுபடக்கூடாது. இந்த கஸ்தானியுடைய கருத்தை கஸ்தானி சொன்னாரா இல்லையா? இது தப்பு. யார் சொல்லி காட்டார்? ஆகிரி என்கின்ற இமாம் தனது இயற்காம சொல்லி காட்டாங்க. அதுபோன்று கர்மானி என்ற அறிஞர் பகவத் வார்த்தை இப்பொழுது சொல்லி காட்டாங்க. கர்மானி சொல்லி காட்ட இஜ்மா என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹி உம்மத் சஹாபாக்கள் கியாமத் நாள் வர வரைக்கும் இன்னைக்கு இஜ்மா வராது. ஒட்டு முதல் 5 வரை இஜ்மா வரும். ரசூலுல்லாஹி உம்மத்தை முஜ்தஹிதுகள் கஸாலி இமாம் சொன்னாரு, ஒட்டுமொத்த சமுதாயமும். பகவத் வார்த்தை இப்பொழுது சொல்றாரு, கர்மானி சொன்னதாக இஜ்மான்னு சொன்னா முஜ்தஹிது தீர்வு விஷயத்தை ஒன்றுபடுறது. அதுபோல ஷௌகானி இமாம் சொல்றாங்க. இவங்க ஏற்கனவே தெரியல, அவங்க இமாம் அதை போல அறிஞர் பாராட்டாங்க. ஷௌகானி இமாம் என்ன சொல்றாரு? ரசூலுல்லாஹி காலத்தில் இஜ்மா கிடையாது. அவங்க வஃபாத்துக்கு பிறகு குறிப்பிட்ட காலம், ஒரு வருஷமுள்ள ஒரு கியாமத் வரை கிடையாது. ஏதாவது குறிப்பிட்ட காலத்துல ஆய்வு செய்யக்கூடியவர்கள் ஏதாவது விஷயம், மார்க்க விஷயமா இருக்கலாம், உலக விஷயமா இருக்கலாம், ஒன்றுபட்ட இஜ்மா. அதுபோல் இன்னொரு ஆள் சொல்லி காட்டாரு, அதுதான் இர்ஷாதுல் ஃபுஹும் அதை சொல்றாங்க. அது ஒரு இஜ்மா என்று சொன்னால் முந்தைய காலத்தில் இருக்கவே கூடாது. தாபியங்கள் இஜ்மா பண்றாங்க வச்சுக்கீங்க, சஹாபாக்கள் யாரும் இருக்கவே கூடாது. அது தாபியங்கள் இஜ்மா பண்ணா தாபியங்கள் யாரும் இருக்கவே கூடாது. அப்படி யாரும் இருக்க முடியுமா? ஒரு தாபியம் வாழக்கூடிய காலத்துல யாரும் சலாபி இருப்பாரு, தாபியின் காலத்துல யாரும் தாபியம் இருப்பாரு. ஒரு முந்தைய காலத்தில் இருக்கவே கூடாது. அது போன்று இவங்க இஜ்மா முந்தைய காலத்தில் இருக்கவே கூடாதுன்னு சொல்றாங்க பாருங்க. இதை இவ்வளவு மறுக்கிறார். ஏன் மறுக்கிறாரு? அவர் பதுவுல் பாக
முந்தைய காலத்தவர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்களே இல்லையா? தப்பு. சஹாபாக்கள் தாபியீன்கள் காலத்துல சஹாபாக்கள் இருந்தாலும் இஜ்மா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்னு கதீர் 15வது பாகம் ஃபத்ஹுல் பாரில 15வது பாகம் 83ஆம் பக்கத்துல சொல்றாரு. அது போன்று உம்மத்து முகமதுல குறிப்பிட்டதாக உலமாக்கள் மாற்று விஷயங்கள் ஒன்றுபட்டாதான் இஜ்மா அப்படின்னு சொல்லி இப்னு குதாமா மக்தசி அவர் சொல்லி காட்டுறாரு. அது போன்று பல விதமான ஏராளமான முறைப்பாடுகள். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஷாரானி விஷயத்தை நம்ம திரும்பி திரும்பி கேட்கிறோம். ஷாரானி ஒரு நிரூபிக்க வேண்டும், இல்லைன்னா ஷாரானி மொத்தத்துல தள்ளணும். ஏன்னா நீங்க தான் சந்தேகத்தை கலத்தி இருக்கிறீங்க. ஷாரானியுடைய கூட்டுல இல்லாத சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க தான் சந்தேகத்தை கலத்தி இருக்கிறீங்க. அப்ப ஷாரானியுடைய அனைத்து விஷயங்களையும் தள்ளணும், இல்லாட்டினா நீங்க விட்டு போடணும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர். பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 044252152226. Allah